Hi friends, I am Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போறோம். சரியா? இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்த மறுமலர்ச்சி, அதைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒப்பிலக்கணங்கள் ஆய்வுகள் நடத்தப்பட்டது, ஓலைச்சுவடியிலிருந்து யார் வந்து பாத்தீங்கன்னா அதை அச்சுக்கு கொண்டு வந்தது, அச்சு தொழில்நுட்பத்தோட வருகை தமிழ் சமுதாயத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கியது, அதைத் தொடர்ந்து மறைமலை அடிகள், பதிமாற் கலைஞர், சரியா, தனித்தமிழ் இயக்கம், அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்களின் எழுச்சிகள், நீதி கட்சி வரும். சரியா, நீதி கட்சி தான் ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் சமூக மாற்றங்கள்னு வரும்போது பெரியாரை தவிர்க்க முடியாது. பெரியார் அவர் ஒரு பெண்ணியவாதியாக அப்படி இருந்தார். அவர் என்ன மாதிரியான சீர்திருத்தங்களை முன்மொழிந்தார், எந்த மாதிரியான சீர்திருத்தங்களை பண்ணார், அவரோட பங்களிப்புகள் என்ன, அவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள், சரியா, அவரோட பங்களிப்பு என்ன, MC ராஜா, அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இயக்கங்கள் என்னென்ன, தொழிலாளர் இயக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சின்ன படம் தான், சரியா, ஈஸியாக பார்த்தலாம். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிறுவினர். 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதினா 1700களோட கடைசி, சரியா சொன்னா 57, 1757 இந்த பிளாசி போருக்கு அப்புறம். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை இணைப்பதில் அக்கறை செலுத்திய அவர்கள் இந்திய சமூகத்தை மறு ஒழுங்கமைப்பு செய்தனர். வெள்ளக்காரன் வந்துட்டு போனதுல ஒரே ஒரு நல்லது என்னன்னா, இந்தியா சுதேச அரசாக பிரிந்தது, அதுக்கப்புறம் இணைஞ்சிச்சு. இந்திய சமூகத்தை அவங்க கொஞ்சம் மறு ஒழுங்கமைப்பு பண்ணாங்க. சரியா, புதிய வருவாய் திட்டங்கள் உருவாக்குனாங்க. ஆங்கிலேயரின் பயன்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்துவ சமய நெறிகள் இதற்கு உட்பட்டிருந்த அவர்களை இந்திய மீது அவங்களோட பண்பாட்டையும் மேலாதிக்கத்தையும் திணிக்க ட்ரை பண்ணும்போது இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியர்களிடையே எதிர்வினைவை ஏற்படுத்துச்சு. நீ என்னடா எனக்கு வந்து பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் சொல்லி கொடுக்கறது, எனக்கே ஒரு பண்பாடும் பாரம்பரியம் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட எல்லா பழக்க வழக்கங்களையும், மூட பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கிறிஸ்துவ சமயத்தையும் அவர்கள் மேலை நாட்டு பண்பாட்டையும் திணிக்க ட்ரை பண்ணும்போது அது இந்தியர்களிடையே எதிர்விளைவை ஏற்படுத்திடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, கல்வி கற்ற இந்தியர்கள் இதை நமக்கு அவமானம், இதற்கு பதிலளிக்கும் வகையில் தங்கள் சமூக பண்பாட்டு அடையாளங்களை கடந்த காலங்களினுள் தேடினர். வெள்ளக்கார இங்கிலீஷ் தான் பெருசு அப்படின்னு சொல்லும்போது தமிழ் தான் பெருசு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணோம், தமிழ் தான் காலத்தால் முந்தையது, தமிழ் எவ்வளவு பெரிய மொழி அப்படின்னு சொல்றதுக்கு பழங்கால இலக்கியங்களை தேடி பின்னோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்ப காலனி விவாதங்களில் சில நியாயங்கள் இருந்ததையும் இவங்க உணர்ந்தாங்க. சில ஜாதிய கொடுமைகள், சில மூட நம்பிக்கைகள் நம்ம இதுலயும் இருக்கு, அப்ப அதையும் நம்ம சீர்திருத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் தயாராகினாங்க. இதன் விளைவாகவே இந்தியாவில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது. இந்த வரலாற்று நிகழ்ச்சி தான் என்ன சொல்றாங்க, இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடந்த காலங்களில் நம்மளோட வரலாறு என்ன அப்படிங்கிறத தேடும்போது நமக்கு இருந்த தப்பும் நமக்கு தெரிய வந்துச்சு, அதையும் சீர்திருத்திக்க பார்த்தாங்க. சரியா, மறுமலர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வு. ஐடியாலஜிக்கலா அதுல சேஞ்ச் ஆகுது, ஐடியாலிக்கலா சேஞ்ச் ஆகுறதா வந்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அப்படிங்கிறது. ஒரு விஷயம் அதில் இருக்கக்கூடிய குறைகளை திருத்திக்கிட்டு நிறைகளை வளர்த்திக்கிட்டு மாறதான் வந்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்றோடு நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. சரியா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய பேருக்கு பின்னாடி வந்து நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி. பெரும்பாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி அதை போட்டுக்கிறது இல்லை. சரியா, யாரு போட்டுக்குவாங்க, அதை போட்டுக்கிறத ஒரு அவமானமாக மாறுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி நிகழ்ந்தது. சரியா, ஸோ இது ஒரு மறுமலர்ச்சி தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முற்போக்கு இயக்கங்களாலே, முற்போக்கு சிந்தனைகளாலும் நிகழ்ந்தது. சரியா, திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. மனிதநேயம் என்னும் இச்சித்தாந்தம் சமூக வாழ்வு, அறிவு ஆகிய துறைகளோடு மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டடக்கலை போன்ற அனைத்து துறைகளிலும் படைப்பாற்றலை தூண்டி எழுப்பியது. சரியா, திறனாய்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படிங்கிறது அதோட வேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மனிதநேயம் அப்படிங்கிறது சமூக வாழ்வு, அறிவு எல்லாத்தோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கு. மனிதநேயம் திறனாய்வின் மூலமாக
படைப்பாற்றல் தூண்டி எழுப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது அறிமுகம் தான். ஸோ அடுத்து தமிழ் மறுமலர்ச்சி பார்க்கலாம். ஸோ காலநேயத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. காலநேயத்தில் ஆங்கிலேயர்கள் அவங்களோட மொழியையும் பண்பாட்டையும் மதத்தையும் நம்ம மேல திணிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, அதுவே நம்மளோட வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. நவீன தமிழ்நாடு அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. ஸோ தமிழ் மொழி கலாச்சாரம் அவங்களோட அடையாள கட்டமானத்தில் குறிப்பிட்டத்தக்க பங்கை வகித்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, நிறைய விஷயத்த பேசியிருப்பாங்க. சரியா, இது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளைக்காரங்க காலத்தில் அவன் அவங்களோட மேலாதிக்கத்தை திணிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட பண்பாடு என்ன அப்படிங்கிறத நோக்கி போகும்போது நிறைய புது புது சிந்தனைகள் ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தது. திருக்குறள்லாம் இந்த மாதிரியான காலத்தில் தான் பெரிய அளவில் வந்துச்சு. அதற்கு பெரிய அளவில் உதவி செஞ்சது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சு இயந்திரத்தின் அறிமுகம், திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகள் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கியது. ஸோ வெள்ளைக்காரன் நம்மளை மேலே திணிக்கும் போது நம்மளுக்கான பண்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போது அதற்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமைந்தது அச்சுக்கலை. அச்சுக்கலை மூலமாக மொழிபெயர்க்க முடியாத பல பேருக்கு கொண்டு போக முடியாத பல புத்தகங்கள் அச்சிடப்பட்டு எல்லாமே விநியோகப்படுத்தப்பட்டது. சரியா, அச்சு இயந்திரம் வருகை வந்த புதுசில பெரும்பாலும் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டது. வெள்ளைக்காரன் எதுக்கு அச்சு இயந்திரத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தான் அப்படின்னா நமக்கு நல்லது பண்றதுக்கு இல்லை, பைபிளை பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி தான் இந்தியாவிலும் பல்வேறு சமய நூல்கள் தான் முதல்ல அச்சிட்டு வெளியிட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறின. சரியா, சமய சார்பற்ற என்ற நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. உதாரணம் திருக்குறள், சிலப்பதிகாரம், அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி பல்வேறு நூல்கள் சமய சார்பற்ற நூல்கள். பகவத்கீதையோ பைபிளோ குரானோ மட்டும் இல்லாம சமய சார்பற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல நூல்கள் பார்த்தீங்கன்னா அச்சிடறதுக்கு வெளியே எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரியா, இதே மாதிரி அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து போர்ச்சுகீஸா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், இங்கிலீஷே ஐரோப்பிய மொழி தான். சரியா, இந்த மாதிரி கிரேக்கம் இந்த மாதிரியான மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ் மொழி. ஸோ முதல்ல 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புத்தகத்தை கோவால ரிலீஸ் பண்றாங்க. சரியா, தம்பிரான் வணக்கம், அது ஒரு இலக்கண நூல் மாதிரி ஒரு புத்தகம். சரி, அதை பற்றி டீட்டெயிலாக சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். புக்கில் இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதைத் தொடர்ந்து 1709 இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100-130 வருஷம் கழிச்சு முழுமையான அச்சகம் ஒன்று தமிழ்நாட்டில் சீகன் பால்கு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் நிறுவுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. சரி, 1709 தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் சீகன் பால்கு. சரியா, தொடக்க கால இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1818 தஞ்சையில் தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவரால் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுது. ஸோ இதை தொடர்ந்து பல்வேறு தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்தெழுச்சி ஏற்பட்டது. அது ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சொல்லப்படக்கூடிய சீவை தாமோதனார். அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1832 to 1901. அதற்கப்புறம் தமிழ் தாத்தா என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாத ஐயர் அவர்கள் 1855 to 1942. உவேசாலாம் நம்ம மறந்துடவே கூடாது, அவர் வாழ்க்கையை அதுக்கோசரம் அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ இவர்கள் தான் தமிழில் செவ்விலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழிச்சிருக்காங்க. ஊர் ஊராக போய் கிராமமாக போய் பிச்சை எடுத்து ஓலைச்சுவடியில் வாங்கிட்டு அதை நம்மளுக்கு அச்சடித்து கொடுத்துருக்காரு. சீதை தாமோதனார் பனை ஓலைகளில் கையால் எழுதப்பெற்றிருந்த பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்திருக்கார். அவர் பதிப்பித்த நூல்களில் சீவை தாமோதனார் பதிப்பித்த நூல்கள் என்னென்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா பொருந்தாத ஒன்று, சரியான பொருத்தங்கள், தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
தொல்காப்பியத்தை யாரு பதிப்பிச்சிருப்பார்? சி.வை. தாமோதரனார். இப்போ வரைக்கும் உலகின் மிக பழமையான நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். அது தமிழ்னா நம்மளது தான். 2100 வருடங்கள் பழமையானது. அதை முதல்ல பதிப்பித்து கொடுத்தவர் சி.வை. தாமோதரனார். அப்புறம் வீர சோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், இது எல்லாமே இலக்கண நூல்கள். கலித்தொகை, சூளாமணி. ஸோ அதுக்கப்புறம் இவர் தான் பதிப்புலகின் தலைமைன்னு சொல்லுவாங்க. சி.வை. தாமோதரனார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவர், இலங்கை தமிழர். அங்கேருந்து இங்கே வந்து தமிழில் இது பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான உவேசா, அவர் தான் 10 பாட்டு 8 தொகை இந்த மாதிரி பல்வேறு நூல்கள். அது மட்டும் இல்லாமல் இலக்கிய நூல்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், சீவக சிந்தாமணி 1887. இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் கேட்டுருவாங்க, கால வரிசைப்படுத்துகளை கேட்டுருவாங்க. சரியா? முதல்ல சீவக சிந்தாமணி 1887. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உவேசா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சிலபஸில் பேரோடு இருக்கார், அறிஞரில். அவரை படிக்கும்போது டீட்டெயிலாக இன்னும் நிறைய படிப்பீங்க. 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பாமாலை 1895, மணிமேகலை 1898, ஐங்குறுநூறு 1903, பதிற்று 10 1904. ஆக்சுவலாக அவர் எப்போ இறந்திருக்காரு? 42 இறந்திருக்காரா? 42 வரைக்கும் பல்வேறு நூல்களை இது பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நூல்கள், பழைய ஓலைச்சுவடியில் இருந்த பல நூல்களை தேடி இது பண்ணியிருக்காரு. குறிஞ்சிப்பாட்டு நிறைய இருக்குது, உலாக்கள், கோவைகள், சரியா? இது மாதிரி பல்வேறு நூல்களை தேடி தேடி அச்சிட்டு வெளியிட்டவர் உவேசா அவர்கள். சரியா? இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் அச்சு தொழில்நுட்பத்தின் வருகையால் தமிழ் மக்களிடையே தங்களோட வரலாறு என்ன, மரபென்ன, மொழி என்ன, இலக்கியம் என்ன, சமயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எப்போ ஒரு சமூகம் தன் சமூகம் என்ன, தன்னோட பெருமை என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு அதன் மீது பெருமிதம் கொள்ளுதோ அப்போதான் புது கண்டுபிடிப்புகளும் வரும். நாம் யார்கிட்டையும் அடிமையாக மாட்டோம். நம்மளை பற்றியே நமக்கே பெருமையாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியும். சரியா? நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டது. சரியா? ஸோ படிச்சுட்டு வந்தீங்க. இப்போ வெளிநாட்டில் போய் ஒருத்தன் படிச்சுட்டு வரான், வெளிநாடு தான்ப்பா பெஸ்ட்டு, வெளிநாட்டில் தான் நல்லா, நம்ம ஆளுங்களாம் ஒரு காட்டானுங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த இலக்கியங்கள்லாம் படித்தா அவனுக்கு என்ன தோணும்? ஓ, அங்கே பேசாமல் பல ஆதிக்குடியாக வந்து பழங்குடி மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி சுற்றிட்டு இருந்தப்ப நாம் இங்கே இலக்கணம் நடத்திருக்கோம், அப்போ நாம் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் வரும். சரியா? இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் வந்து பார்த்தீங்கன்னா FWS எல்லிஸ், பிரான்சிஸ் எல்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. 1816 புனித சார்ஜி கோட்டையில் ஒரு கல்லூரி நிறுவுறார். எதுக்கு அந்த கல்லூரி அப்படின்னா, அப்போ அங்கே வரக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரிகளுக்கு பயிற்சி தரக்கூடிய கல்லூரி. அந்த கல்லூரியில் தமிழ் மற்றது எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பற்றிய ஆய்வுகள் நடத்துகிறார். சரியா? அவர் என்ன சொல்கிறாரு? தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பில்லாதது அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்கியவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அவர் என்ன சொல்கிறாரு? இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தான் பெருசுன்னு நம்ப வச்சுருந்தாங்க. இவரை தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் தென்னிந்திய மொழி, இதுக்கும் ஆரிய மொழியான சமஸ்கிருதத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தமிழ் ஆரிய மொழியான சமஸ்கிருதத்திலும் தன்னோட செல்வாக்கை செலுத்துதுன்னு சொல்லியிருப்பார். சரியா? அடுத்து ராபர்ட் கால்டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா 1856 ஒரு நூல் எழுதியிருப்பார், திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இவரோட காலம் 1814 to 91. திராவிட தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற நூலை 1856 விரிவுபடுத்தியிருப்பாரு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளுக்கிடையே உள்ள ஒற்றுமை என்ன, சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சமஸ்கிருதத்தோட பழமையான மொழி அப்படின்னு இவர் நிறுவியிருப்பார். சரியா? ஆனால் ஒரு கருத்து இருக்கு. ராபர்ட் கால்டுவெல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொல்றதுக்கு பதிலாக தமிழ் மொழியின் ஒப்பிலக்கணம் தான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாராம். நிறைய பேர் தமிழ்ன்னு சொல்றதை ஏத்துக்கல, திராவிடம்னு தான் சொல்லுவாங்க.
திராவிடம்னு சொல்றதோட தமிழ்னு தான் சொல்லணும். நாமெல்லாம் முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ் மொழியை சேர்ந்தவர்கள். திராவிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்துக்கு ஏதாவது ஒரு விளக்கமோ ஏதாவது ஒரு இதோ இருக்கானா இல்லை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோட உங்களுக்கு இது நிறைய புரிய வரும். சரியா? ஏன்னா தமிழ்லேருந்து தான் எல்லா மொழியிலும் தோன்றுச்சு. திராவிடம் அப்படிங்கிற ஒரு வேடை தமிழ் அப்படின்னு தான் வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ தமிழ் மொழின்னு தான் சொல்லணும். சரியா? ஸோ இதெல்லாம் என்னோட கருத்து. ஆனால் இப்போ நம்ம பாடத்தில் என்ன இருக்குமோ அதை தான் பார்க்க முடியும். ஸோ இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை சேர்ந்த 1856க்கு மேலே 90, 1900, 915 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரியுது. அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ் திராவிடம் சமத்துவம் அப்படிங்கிற மாதிரியும், சமஸ்கிருதம் ஆரியம் பிராமணியம் சரியா பிராமணர்கள் அப்படிங்கிற இரண்டுக்கும் இடையான அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டுகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் மொழி தான் திராவிடர்களின் மொழி. இங்கே இடத்துல ஏன் திராவிடர்கள்னு கொண்டு வராங்கன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று இல்லை, சென்னை மாகாணம்னு ஒன்று இருந்துச்சு. சென்னை மாகாணத்தில் ஆந்திரா தெலுங்கு பேசுகிறவங்க இருந்தாங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருந்தாங்க, மலையாளம் பேசியிருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக சென்னை மாகாணத்தில் இருக்கும்போது அவங்கள தமிழர்கள்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் திராவிடர்கள்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா பிராமணர் அப்படின்னு வரும்போது அதில் வர்ண சிராசிரம முறை இருக்கும். பிராமணர் சமுதாயத்தில் அந்த சமஸ்கிருதத்தை வர்ண சிராசிரம முறையை கற்றுக் கொடுப்பாங்க, 4ஆக பிரிச்சிருப்பாங்க. சரியா? பிராமணர், ஆரிய, பிராமணர், சூத்திரர், வைசியர், வந்து சத்திரியர் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. சரியா? அந்த பாகுபாடு தமிழ் மொழி தமிழ் சமூகத்தில் இல்லை. ஸோ அப்போ பிராமணர்கள் தமிழர்கள் அல்ல. அப்போ தமிழர்களாக இருக்கிறவங்க பிராமணர்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வாழ்வில் ஜாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலவியது அப்படிங்கிறது உண்மை. ஆரம்ப காலகட்டங்களில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா குடிகள் இருந்திருக்கும். எல்லா குடிகளும் சமமாக இருக்கும். குடிகள் தான் இருந்திருக்கும், சாதி கிடையாது. நம்ம இதில் குடிகள் அப்படின்னா எந்தெந்த வேலை செய்கிறாங்களோ அவங்கள வச்சு உழுகுடிகள் பிரிச்சிருப்பாங்க. குடிகள் தான், பழங்குடிகள் தான் இருந்திருக்காங்க, ஜாதிகள் இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்தில் வர்ணசிராசர முறையில் ஜாதியாக பிரிச்சிருப்பாங்க. சரியா? அப்போ நம்மளோட பழஞ்சமூகத்தில் ஜாதி இல்லை, பாலின வேறுபாடும் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். ஏன்னா நம்மளோட பழங்கால இலக்கியங்கள்ல நிறைய தாய்வழி சமூகமும் இருந்திருக்கு. கண்ணகி ஒரு கதையோட நாயகியா வச்சு ஒரு பெரிய இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கு. சரியா? தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி மிகப்பெரிய பங்களிப்பு செய்தது. இதில் ரொம்ப முக்கியமானது மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூல். சரியா? பே சுந்தரனார் 1855 to 97 அவரோட காலகட்டம். ரொம்ப சின்ன வயசுலேயே செத்து போயிட்டார். சரியா? அவர் எழுதிய முதல் தமிழ் நாடக நூல் மனோன்மணியம். அந்த நூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீராளும் கடலொடுத்த நிலமடந்தை கிளியிலுக்கும் அப்படிங்கிற பாடல் வரும். சரி, அதை தான் நம்மளோட தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் இன்ன வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார், இவங்கெல்லாம் சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்டாங்க. வள்ளலாரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1823 to 74. வள்ளலார் எப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் ஜோதி வடிவாய் மாறியதா சொல்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதர் தெய்வ நிலைக்கு போயிருக்கார். அவர் என்ன பண்றாரு, இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறார். ஜாதியெல்லாம் இல்லை, சரியா? ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடவுள் அப்படிங்கிறவர் ஜோதி வடிவானவர், உருவ வழிபாடு வேணான்னு இருப்பார். அவர் இந்து மதத்தையும் தான் கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு. இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு. உயிர்களை கொல்லக்கூடாது, ஜீவகாருண்யம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டிருப்பார். அதைத் தொடர்ந்து ஆப்ரகாம் பண்டிதர் 1859 to 1919 இவரோட இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு சிறப்பு செய்திருக்கார். தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டிருக்கார். ஸோ தமிழ் இசை வரலாறு அப்படின்னு வந்துட்டாலே ஆப்ரகாம் பண்டிதர் தான். அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட காலமும் ரொம்ப முக்கியம்.
சரியா. இவரோட காலம் 1859 டு 1919. சீவை மூத்தவர். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா. திருவிக்கா வந்து பார்த்தீங்கன்னா 1883 டு 1953. பரிதிமார் கலைஞர் ரொம்ப சின்ன வயசுலேயே செத்து போயிடுவார். 1870 பிறந்து 903 ஒரு 33 வயசுலேயே இறந்துருவார். ஆனால் அதுக்குள்ளே அவர் பண்ண வேலைகள் அதிகம். ஸோ மறைமலை அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 76 டு 1950. சுப்பிரமணிய பாரதி ரொம்ப சின்ன வயசு தான், 82 பிறந்து 921 இறந்துருவார். சரியா. வையாபுரி 1891 டு 956. பாரதிதாசன் 1891 டு 64. சரி, இது எல்லாத்தையும் வருஷத்தை மனப்பாடம் பண்ணுமானா தேவையில்லை. யார் மூத்தவங்கன்னு பார்த்து வச்சுங்க. இறந்தது முக்கியம் இல்லை, யார் மூத்தவங்கன்னு பார்த்து வச்சுங்க. சரியா. இவங்க எல்லாமே அவங்களோட தமிழ் எழுத்துக்கள் மூலமாக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர்கள். இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க. சரியா. அதே மாதிரி பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி, இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. யாருன்னா எம் சிங்காரவேலர். 1860 டு 1946. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுவார். சிங்காரவேலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதலில் மே தினத்தை 1923 மே 1 சென்னையில் மே தினத்தை கொண்டாடி இருப்பார். சரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் ரொம்ப முக்கியம். அயோத்திதாசரை பற்றி அடிக்கடி கேள்விகள் வரும். சரி, இவரோட காலம் 1845 டு 1914. அடுத்தது பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் 1879 டு 1973. கிட்டத்தட்ட ஒரு 96 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பார். சரியா. இவங்க எல்லாமே உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களின் பிரிவினர்களின் உரிமைக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர்கள். ஸோ இந்த இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னா யார் என்னங்கிறத வரிசையாக எழுதி வச்சிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலத்தில் ஊவேசா அவர்கள் பதிப்பிச்சாரு. சிவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, 18 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6க்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி தமிழுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். ஸோ அவரோட பேர் ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. 1870 பிறந்து 33 வயசுலேயே இறந்துருவார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ் மொழியை செம்மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழை தூக்கிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் 100 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கும். இவர் இருந்ததுனால தான் அந்த இடத்துல கொண்டு வராமல் போயிருக்க முடியும். சரியா. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருப்பார். இவருக்கு ஃபாரின்லேருந்து நிறைய ஆஃபர் வந்திருக்கும். ஆனாலும் இங்கே தான் நான் சொல்லிக் கொடுப்பேன், தமிழ் தான் சொல்லிக் கொடுப்பேங்கிற மாதிரி அங்கேயே அவர் படித்த கல்லூரியிலே வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியராக வேலை செய்திருப்பார். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்ககால தமிழறிஞர்களில் ரொம்ப முக்கியமான ஒருவர். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பற்று நாளடைவில் அதிகமாக இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் சமஸ்கிருதம் தான் பெருசு, தமிழ் ஒன்றும் இல்லையாட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா மக்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அதை மாற்றியதில் இவங்களோட பங்கெல்லாம் அதிகம். சரியா. அதனால தான் சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடமொழி பேர். அதனால இவர் என்ன பண்றாரு, அதை அப்படியே தமிழ் படுத்துறாரு. சரியா. அதனால தான் பரிதிமார் கலைஞர். சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான். சூரியன் ஆதவன் அப்படிங்கிறது தான் சமஸ்கிருதம். சரியான தமிழ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரிதி. சரியா. பரிதிமார் நாராயணா அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா திருமால் அப்படிங்கிற மாதிரி மாறு அப்படின்னு மாற்றிக்கிட்டு சாஸ்திரி அப்படின்னா கலைஞர்னு அர்த்தம். ஸோ இப்போ சூரியநாராயண சாஸ்திரி அப்படியே தமிழ் படித்து பரிதிமார் கலைஞர்னு தூய தமிழ் பெயரை சூட்டி கொண்டவர். தமிழ் ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்று முதலாக வாதாடியவர். வட்டார மொழி அது லோக்கல்ல பேசுகிற லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது. சமஸ்கிருதத்தோட பழமையான செம்மொழி என்னன்னா தமிழ் தான். இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள்னு வந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் 10 மொழிகள். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பாலியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு முன்னாடி 2004 வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். அதுக்கான தொடக்கம் இவர் போட்டது. சரியா. ஸோ இவர் என்ன பண்றாரு, 14 வரி செய்யுளை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். இதெல்லாம் கேட்கலாம், யூனிட் 6 கேட்கலாம். சரியா. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாவல்கள், நாடக நூல்களை நிறைய எண்ணிக்கையில் எழுதியிருப்பார். அறிவியல் கட்டுரையிலும் எழுதியிருப்பார்.
வருந்தத்தக்க முறையில் 30 ஆண்டுகளே நிறைவு பெற்றிருந்த இவர் இளம் வயதிலேயே இயற்கை எழுதினார். 33 வயசுலேயே இறந்துட்டார். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம அவர் இறந்து 100-120 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவரை பற்றி இன்னும் பேசுகிறோம். ஆனால் அவர் 33 வயசுலேயே நம்ம பேசுறதுக்கான சாதனையிலே செஞ்சுட்டு போயிட்டார். அதற்கப்புறம் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சமஸ்கிருத வேர்டுகளை தவிர்த்து தமிழ் மொழியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் பேசணும் எழுதணும் அப்படின்னு சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம், தூய தனித்தமிழ் இயக்கம். அதை பெரிய அளவில் கொண்டு வந்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். சரியா? மறைமலை அடிகளோட காலம் 1876 to 1950. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னா மறைமலை அடிகள் தான். இவரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வேற தான். சரியா? வேதாச்சலம் இவர் பேர். வேதம் அப்படின்னா மறை, சலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மலை. ஸோ வேதாச்சலம் அப்படிங்கிறதா மறைமலை அடிகள்னு மாற்றிருப்பார். சங்ககால இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு ஆகியவற்றுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார். இவர் இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில் வேலை செஞ்சிருப்பார். பரிதிமார் கலைஞர் வகிச்ச அதே பதவியை இவர் வகிச்சிருப்பார். அந்த காலேஜில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். அது மட்டும் இல்லாமல் பிராமணர் அல்லோதர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர் இவர். ஆரம்பத்தில் இவரோட தாக்கம் நீதி கட்சியில் இருந்திருக்கும். சரியா? இவருடைய ஆசிரியர் தான் மனோன்மணியம் அப்படிங்கிற நாடகத்தை எழுதிய மனோன்மணியம் பே. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். இருவரும் இவரோட வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவர்கள். இவரோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பகி அம்மையார். சரியா? ஸோ தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்குது. சமஸ்கிருதத்தின் செல்வாக்கை தமிழ் மொழியிலிருந்து அகற்றுவது தான் இதோட நோக்கம். சரியா? இவ்வியக்கம் குறிப்பாக தமிழ் மொழி, இலக்கியம் இவற்றின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மறைமலை அடிகளின் பொண்ணு சொன்ன இல்லையா நீலாம்பிகை அம்மையார், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதில் இவங்களோட பங்கு அதிகம். சரியா? ஸோ வேதாச்சலம் என்ற தனது பெயரை தூய தமிழில் மறைமலை அடிகள் என்றும், இவர் ஞானசாகரம்னு ஒரு நூல் ஒரு பத்திரிகையில் நடத்திட்டு இருந்திருப்பார். ஞானசாகரம். சாகரம்னா கடல் அர்த்தம், ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம். ஸோ அந்த பத்திரிகையோட பேரை தமிழில் அறிவு கடல்னு மாற்றிடுவார். அதே மாதிரி சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற நிறுவனத்தை பொதுநிலை கழகம் என்றும் மாற்றிடுவார். சன்மார்க்க சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வரும். சரியா? ஸோ பொதுநிலை கழகம் அப்படின்னு நான் வச்சிங்க. ஸோ தமிழ் சொற்களில் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொல்லுக்கு இணையான பல்வேறு தமிழ் சொற்கள் அடங்கிய சொல்லதிகாரி ஒன்று அகராதி ஒரு டிக்ஷனரியை நீலாம்பிகை அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்க, தொகுத்து அச்சிட்டு வெளியிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களில் மொழிகளில் யார் ஆளுமை செலுத்தினாங்க, மொழியை எப்படி மீக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ நாம் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்தின் எழுச்சி. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், இதில் பார்த்துருப்போம். நீதி கட்சி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்களையோ இல்லை தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களையோ ஒதுக்கி வைக்கவே முடியாது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். திராவிட இயக்கம் என்பது பிராமணர் மீளாதிக்கத்துக்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உருவானது. சரியா? முதல்ல 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. 1909 பிராமணர் அல்லாத சங்கம். ஸோ இந்த 1909 பிராமணர் அல்லாத ஒரு சங்கத்தை முதலில் நிறுவியவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பி. சுப்பிரமணியம் அப்படிங்கிற வழக்கறிஞரும் புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிற மாதிரி. சரியா? இவங்களோட அந்த பிராமணர் சங்கம் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் 1912 சி. நடேசனார், சரியா, அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னோடி. அவர் என்ன பண்றாரு, மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். மதராஸ் யுனைடெட் லீக் அது பேரு. சரியா? அந்த அமைப்பை உருவாக்குறாரு. அந்த அமைப்பு தான் 1916 என்னவா மாற்றப்படுது, திராவிடர் சங்கமாக மாற்றப்படுது. சரியா? அதற்கப்புறம் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத பட்டதாரிகள் இருப்பாங்களோ அவங்க தங்கிறதுக்கோசரம் 12 இவர் என்ன பண்ணுறாரு, மதராஸ் பிராமணர் அல்லாத மாணவர்களின் தங்கும் விடுதி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். சரியா? ஸோ அவங்களோட பிராமணர் அல்லாத பசங்க வந்து படிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1008 கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஒரு காலேஜில் 100 பேர் படிக்கிறாங்கன்னா 100 பேரில் 95 பேர் வந்து பார்த்திங்கன்னா 95 பேர் ஒரு பிராமணராக இருக்கும்போது 5 பேர் மட்டும் பிராமணர் அல்லாதவர் போகும்போது அவங்க எந்த மாதிரியான கஷ்டங்களை
அனுபவிப்பாங்க, எல்லாத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த நிறைய பேரை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பிராமணர் அல்லாத மாணவர்களின் குறைகளையும் குறைபாடுகளையும் விவாதிக்க முறையான கூட்டங்களை முதல்ல இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் நடத்துனுச்சு. அதைத் தொடர்ந்து அந்த திராவிடர் கழகமும் நடத்துனுச்சு. சரியா? ஸோ இந்த சமயத்தில் தான் நடேசனார் என்ன பண்ணுறாரு, தங்கும் விடுதி வசதி இல்லாத பிராமணர் இல்லாத மாணவ கல்வி பாதிக்கப்பட்டனால அதை சரி செய்யும் வகையில் அவரோட சொந்த இடத்துலையே திருவண்ணிக்கேணியில் 1916 திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒரு தங்கும் விடுதியை நிறுவுறாரு, பணம் இல்லாமல். எவ்வளோ பெரிய விஷயம்! திருவல்லிக்கேணி, ட்ரிபிளிகேணி மெயின் ஏரியாவில். சரியா? அதைத் தொடர்ந்து ஒரு இலக்கிய அமைப்பும் அங்கே இருந்துச்சு. இது நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியான ஹிஸ்ட்ரி நல்லா பார்த்துங்க. 1909 பிராமணர் அல்லாதவர்களால் மதராஸ் பிராமணர் அல்லாதவர் சங்கம் பி சுப்பிரமணியார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தம நாயுடு. அதைத் தொடர்ந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக், மதராஸ் ஐக்கிய கழகம் 1912 சி நடேசனார். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் இல்லாத ஒரு மாணவர்களோட குறைகளை பற்றி விவாதம் நடத்தும் போது தான் அவங்களுக்கு தங்கும் விடுதி வசதி இல்லை, அதுலேயும் பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க தங்கிறதுக்கு வசதி இல்லாத நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1916 ஜூலையில் திராவிடர் இல்லம் அப்படிங்கிறது ஒன்று ட்ரிபிளிகேனில் யார் உருவாக்குறாரு, நடேசனார். இவர் வந்து ஒரு டாக்டர், புகழ்பெற்ற டாக்டர், மருத்துவர். சரியா? அதைத் தொடர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் நிறுவப்படுது. சரியா? 1916 நவம்பர் 20 சி நடேசனார், பிட்டி தியாகராஜர், TM நாயர். சரியா? அப்புறம் அலமேலு மங்கை தாயாரம்மாள் அப்படிங்கிற உட்பட ஒரு 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் ஒரு சங்கத்தை நிறுவுறாங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை 1916 டிசம்பர், ஞாபகம் வச்சுங்க. இந்த அறிக்கை பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபடக்கூடியது. இதைத் தொடர்ந்து 3 பத்திரிகை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிக அமைப்பு நிறுவியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா தகவலில் கொடுத்துருப்பேன். இந்த 3 பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு பத்திரிகை. ஸோ இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை தான் அப்போ நிறைய விற்றுருக்கும். சரியா? அதனால் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினது வந்து பார்த்திங்கன்னா TM நாயர் தான் நடத்திருப்பார். அவர் கூட இன்னொருத்தர் இருப்பார். அதனால தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில பித்தர்னு சொல்லுவாங்க. ஸோ 1919 மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் கொண்டு வரும்போது அதன் அடிப்படையில் 1920 முதல் தேர்தல் நடைபெறுது. இந்த தேர்தலில் நீதி கட்சி பெரு வெற்றி பெறுது. இந்தியாவின் முதல் அமைச்சரவை சென்னையில் நிறுவியது நீதி கட்சி. சரியா? இப்போ நீதி கட்சியோட MA சுப்பராயலு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ஆகிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் என்ன பண்ணிடுவார், அவரோட வயது மூப்பின் காரணமாக ரிசைன் பண்ணனால அதுக்கப்புறம் பனகலரசர் வருவார். 21, 22, 22, 23 பனகலரசர் இருப்பார். இந்த 3 வருஷத்தில் அவங்க பண்ண சாதனைகள் அதிகம். வகுப்புவாரி பிரதித்துவம்னு 2 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு வாக்குரிமை, பல்வேறு இடங்களில் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட பீரியடில் தான் சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழில்பேட்டை அளவுக்கு உயருது. சரியா? ஸோ நீதி கட்சி 1920 to 23, 23 to 26 ஆகிய ஆண்டுகளில் ஆட்சி அமைச்சிருக்கும். காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த நேரத்தில் தான் 23 சுயராஜ்ய கட்சி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சிக்கு எலெக்ஷனில் பெரிய பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா நீதி கட்சி காங்கிரஸுக்கு எதிரானது. காங்கிரஸ் வந்து பிராமணர்களின் கட்சி அப்படின்னு விமர்சிக்கப்பட்டனால நீதி கட்சிக்கும் ஏன்னா சுயராஜ்ய கட்சிக்கும் ஆகாது. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து தான் சுயராஜ்ய கட்சி பிரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அதற்கப்புறம் அவங்க என்னதான் மெஜாரிட்டியாக இருந்தாலும் அரசியல் இதில் பங்கேற்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் 26 யாருக்குமே மெஜாரிட்டி கிடைச்சனால ஒரு சுயேட்சையை 2 பேரும் சேர்ந்து ஆதரித்து முதலமைச்சரை உட்கார வைப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சி அரசியலில் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீதி கட்சி தான் இருந்திருக்கும். 37 காங்கிரஸ் தேர்தல் நடைபெறும். 37 தேர்தலில் முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்து அதோட முடிச்சுட்ருக்கும். அதுக்கப்புறம் தான் 38 நீதி கட்சியோட தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டு 44 நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம்னு மாற்றிடுவார். திராவிடர் கழகத்திலேருந்து தான் 49
திராவிட முன்னேற்ற கழகம் பிறக்கும். திராவிடர் முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் 1972 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிறக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் யாரு? நீதி கட்சி தான். ஸோ இந்த நீதி கட்சி இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்துச்சுல, 20லேருந்து கிட்டத்தட்ட 37 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கும். அதில் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள். நீதி கட்சியே தமிழ்நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கியிருக்கும். நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கியிருக்கும். நீதி கட்சி எல்லாம் இப்போ மறந்துட்டாங்க, பெரியாரை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாம் விதை யார் போட்டது? நீதி கட்சி போட்டிருப்பாங்க. நீதி கட்சி மேலே இருந்த ஒரே பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் தான். ஆனால் அதில் இருந்தவங்க எல்லாமே இடைஜாதியினர், வணிகர்கள், பணக்காரங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நிறைய ஊழல் புகார் இருந்திருக்கும். சரியா? வரியை வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. அடித்தட்டு மக்கள்கிட்ட இவங்களோட செல்வாக்கு குறைஞ்சனால தான் நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கும். சரியா? ஸோ ஜாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீதி கட்சியினர் அகற்றியிருப்பாங்க. பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளை தகர்த்தெறிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு நீதி கட்சி அரசாணையை பிறப்பித்திருக்கும். ஆமாங்க, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா ஸ்கூல்லையும் படிக்க முடியாது. ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பிராமணர்களுக்கு, பிராமணர் அல்லாதவர் எல்லாருமே ஒடுக்கப்பட்டவங்க தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர்களோட நிலமெல்லாம் இப்போ ரொம்ப மோசம். இப்பயும் கொஞ்சம் மோசம்தான், ஆனால் அப்போ இன்னும் ரொம்ப மோசமாக வந்திருக்கும். இப்போ அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நிறையா மறுக்கப்பட்டிருக்கும். ஸோ நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா எந்த பொதுப்பள்ளியில் வேண்டாலும் எந்த ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1923 இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கு நிறைய விடுதிகள், இப்போ சொல்கிறாங்களே சமூக நீதி விடுதிகள்னு சொல்கிறாங்கல்ல, ஏதோ திமுக கவர்மெண்ட் ஆரம்பிச்ச மாதிரி சொல்கிறாங்களா, அதெல்லாம் நீதி கட்சி 23 கொண்டு வந்துருச்சு. ஸோ நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்திருக்கும். 1921 பெண்கள் அரசியலில் போட்டியிடலாங்கிற அரசாணை பிறப்பிச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து தான் இந்தியாவின் முதல் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக முத்துலட்சுமி ரெட்டி 1926 எலெக்ஷனில் நின்று உள்ளே போந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவின் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. அவங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்தது யார்? நீதி கட்சி 1926. சரியா? பல்வேறு சமூகங்களுக்காக இடஒதுக்கீடை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக வகுப்பு வாரி இடஒதுக்கீடு சட்டங்களை இது பண்ணியிருப்பாங்க. 2 வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. சரியா? இப்போ நம்ம போடுற இல்லையா இடஒதுக்கீடு, எம்பிசிக்கு இவ்வளவு, பிசிக்கு இவ்வளவு, எஸ்சிக்கு இவ்வளவு, எஸ்டிக்கு இவ்வளவு, ஓபிசிக்கு இவ்வளவுன்னு அதற்கான பேஸ் போட்டது நீதி கட்சி. சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு ஜாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்பு வாரி அரசாணைகள் இயற்றப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1921 செப்டம்பர் 16, 22 ஆகஸ்ட் 15. சரியா? நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டு கொள்ளும் ஊக்கும் வகையில் அரசு பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைச்சிருக்கும். இப்போ இருக்கிற டிஎன்பிசி முதல்ல அமைச்சது யாரு? நீதி கட்சி தான். 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நியமிச்சிருப்பாங்க. இதை பேஸா வச்சுதான் இந்திய அரசு, அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே 1929 பொது பணியாளர் தேர்வாணையம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை உருவாக்கியிருக்கு. ஸோ நீதி கட்சி அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சரியா? நீதி கட்சிக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். சரியா? இவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1924 பணியாளர் தேர்வு வாரியம், 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15 2 வகுப்பு வாரி அரசாணைகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1921 பெண்கள் தேர்தல் அரசியல் பங்கேற்பதை அங்கீகரித்தது. 26 அதன் விளைவாக முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1926 சமய நிறுவனங்களை சீர்திருத்துவத்திலும் நீதி கட்சி கவனம் செலுத்திருக்கும். நீதி கட்சி தான் முதல்ல 1926 இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை ஏற்றிருக்கும். ஏன் இந்து சமய அறநிலை சட்டத்தை ஆரம்பத்தில் ஏற்றுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அவர்களின் ஆதிக்கத்தில் இருக்கும்.
இந்து சமய அறநிலைத்துறை இல்லாத இடங்கள்ல பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க. கருவறைக்குள்ள விடல அப்படிங்கிறது வேறங்க. கோயிலுக்குள்ளேயே விடமாட்டாங்கிறது அநியாயம் இல்லையா? சரியா? ஸோ அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோவில்களில் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கும் வழிவகை செய்யப்பட்டது. இப்ப இந்து சமய அறநிலையத்துறை இருக்குன்னா அதை யார் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாங்க? நீதி கட்சி ஆரம்பிச்சது 1926லயே. சரியா? ஸோ நீதி கட்சியோட சாப்டர் இதோட முடிஞ்சு. நீதி கட்சியோட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த செயல்பாடுகள் அவங்க ஃபர்ஸ்ட் வந்த ஒரு 3 வருஷத்துலேயே பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் தான் நீதி கட்சியோட இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆரம்பிக்கும், செல்வாக்கு. அதற்கப்புறம் நிறைய கொஞ்சம் ஊழல்லாம் புறையோடி போயிடும். அடித்தட்டு மக்களுக்கான கட்சி அப்படிங்கிற செல்வாக்கை அவங்க இழந்துருவாங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொப்புலி அரசர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில நில உரிமை, சில வரிகளை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திடுவார். நிறைய வணிகர்களுக்காக நல்லது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பேர் மாறி போயிடும். சரியா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூக இயக்கம்னு வரும்போது பெரியார் அவர்களின் சுயமரியாதை இயக்கம் 1925 ஆரம்பிச்சிருப்பார். சுயமரியாதை இயக்கம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத ஜாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை இந்த இயக்கம் ஆதரிச்சிருக்கும். சரியா? பகுத்தறிவும் சுயமரியாதையும் மனிதர்களின் பிறப்புரிமை என்று பிரகடனம் செய்த இவ்வியக்கம் சுயாட்சியை காட்டிலும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கும். வெள்ளக்காரன்ட்டு நம்ம சுதந்திரம் வாங்கிறதை விட இந்த விஷயங்கள் பாகுபாடு அப்படிங்கிறது ரொம்ப மோசம் அப்படிங்கிறத கருத்தை இது தூக்கி பிடிச்சிருக்கும். பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் அப்படின்னு அறிவிச்சிருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்கோம்? ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கட்டாய கல்வி வழங்கும் பணியை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பணியை தொடங்கிறதுக்கான வேலைகளை இந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்துருக்கும். ஸோ இந்த இயக்கம் பெண் விடுதிகளை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல், பகுத்தறிவை வலியுறுத்தல் போன்ற கோரிக்கைகளை சொல்லியிருக்கும். இந்த இயக்கம் ஒரு திருமணத்தை கொண்டு வந்திருக்கும், சுயமரியாதை திருமணங்கள். அதாவது புரோகிதர் இல்லாமல், நல்ல நேரம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணமகனும் மணமகளும் மாலை மட்டும் மாற்றி தாலி இல்லாமல் உறுதிமொழி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சுயமரியாதை திருமணம். சரியா? அந்த சுயமரியாதை திருமணங்களை வந்து பார்த்தீங்கன்னா 1968 ஆட்சிக்கு வந்த உடனே ஆதரிச்சிருப்பார் அண்ணா அவர்கள். சரியா? சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்து நலன்களுக்கு மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர் நலனுக்காகவும் போராடி இருக்கும். சரியா? இஸ்லாமின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியிருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும். இவர் ஆரம்பத்தில் இந்துக்கள் மட்டும் இல்லாமல் இஸ்லாமுக்கும் போராடி இருப்பார். அதனால தான் திமுக, அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள், சரியா, இன்னும் நிறைய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ரீத், ரம்ஜான்லாம் வரும்போது குல்லா போட்டுக்கிட்டு போய் வந்து அங்கே போய் சாப்பிட்றாங்க இல்லையா? அதெல்லாம் கொண்டு வந்தது சுயமரியாதை இயக்கம், அந்த கல்ச்சரை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அவர்கள். ஸோ பெரியார் இவரோட காலம் 1879 1973 வரைக்கும். சரியா? சுயமரியாதை இயக்கத்தை எப்போ தோற்றுவிச்சிருப்பார்? 1925 தோற்றுவிச்சிருப்பார். 24 வந்து பார்த்தீங்கன்னா இவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது இவரோட காங்கிரஸ் கட்சிகளையும் வகுப்பாய் இடஒதுக்கீடு ஆதரிக்கணும்னு சொல்லும்போது தொடர்ந்து அது மறுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால் வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்தவர், பெரிய செல்வந்தர். இவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடப்பர், அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தாயம்மாள். இவர் ரொம்ப பணக்கார குடும்பமாக இருந்தாலும் சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திடுவார். ஏன் அப்படின்னா இவர் ஸ்கூலுக்கு போகும்போது சும்மா இருக்க மாட்டார், நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பார். சரியா? ஒதுக்கப்பட்ட ஜாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்களோட சேர்ந்து விளையாண்டுருப்பார். அவர் வீட்டுக்கு போயிருப்பாங்க, அந்த பசங்களை இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். இதனால் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இவங்க தடுத்து நிறுத்தினால இவர் என்ன பண்ணியிருப்பார்? வீட்டை விட்டு அந்த ஸ்கூல் படியதை நிறுத்திடுவார். சரியா? தன் தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களுடன் விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பார். இவர் அப்பா பணக்கார இல்லையா, வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, தொழிலதிபர்ன்றனால அவங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் கேள்வி கேட்டு தர்க்கம் பண்ணி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் கேட்குற கேள்விக்கு யாருக்கிட்டையும் பதில் இருக்காது. சரியா? இதனால் என்ன பண்ணார்? ஒரு முறை வீட்டை விட்டு வெளியேறி பல மாதங்களில் வாரணாசி ஏனைய சமயம் சார்ந்த மையங்களில் தங்கியிருப்பார். சரியா? இவர் ஆரம்பத்தில் ஒரு
பக்தி குடும்பத்திலேருந்து வந்திருப்பார். இவருக்கும் கடவுள் பக்தி இருந்திருக்கும். ஸோ வீட்டை விட்டு கோச்சிட்டு வாரணாசி போகும்போது அங்கே சாப்பாடு இல்லாமல் அலையும் போது சாப்பாடு கேட்க ஒரு மடத்துக்கு போகும்போது இவர் பிராமணர் இல்லை, பூணில் இல்லைன்னு சொல்லிட்டு சோறு கொடுக்காம இவரை துரத்தி விட்டுருவாங்க. அப்போ இந்த வைதிக இந்து சமயத்தின் மீது இவருக்கு கோபம் வரும். ஸோ இவரோட நம்பிக்கைகள் தகர்ந்திருக்கும். சரியா? வீடு திரும்பினதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், குடும்ப தொழிலான வணிகத்தை கவனித்து வருவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேர் பெரிய அளவில் போகும். ஸோ அவரோட சுயநலமற்ற பொது சேவைகளும் தொலைநோக்கு பார்வையும் அவரை புகழ்பெற்ற ஆளுமையாக ஈரோட்டில் மாற்றிருக்கும். ஆரம்பத்தில் ஈரோடு மாவட்டம் பெரியார் மாவட்டம் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஈரோடு மாவட்டமாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரோட இந்த புகழ்பெற்ற ஆளுமையினால் 1918-19 ஆக்சுவலாக 17-18-19 இந்த காலங்களில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நகரசபை தலைவராக இருந்திருப்பார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாக இந்தியா மாநகராட்சி வரலாற்றிலேயே குழாய் மூலம் நீர் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அவர்கள் தான். அதே மாதிரி காலரா, டைஃபாய்டு, மலேரியா இந்த மாதிரி சமயங்களில் இறங்கி வேலை செஞ்சுருப்பார். இவர் 1923-24 வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். பதவி வகித்த போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்திருப்பார். அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளுக்கும் நுழைவது மறுக்கப்பட்டிருக்கும். இதன் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் அப்படிங்கிற இடத்துல திருவிதாங்கூர், இப்போ இருக்கிற கேரளாவோட, அப்போ வந்து இப்போ இருக்கிற கேரளா அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு சொல்லுவாங்க. சரியா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று, அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு ஈழவ மக்களுக்கு தடை செஞ்சுருப்பாங்க. அது கூட பரவாயில்ல, அந்த கோயிலுங்கிற ஏரியாவில் சுற்றியே நடக்கூடாது அப்படிம்பாங்க. ஈழவ மக்கள் அப்படின்னா பனையேறக்கூடிய மக்கள். சரியா? அதை எதிர்த்த கேலப்பன், மாதவநாயர் இவங்களோட சேர்ந்து மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தது தான். அவர் என்ன பண்ணுவார், இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவாங்க. போராட்டம் பண்ணும்போது அந்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கும்போது ஜார்ஜ் ஜோசப் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாமெல்லாம் உள்ளே இருந்ததுக்கப்புறம் இந்த இயக்கத்தை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு பெரியார் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னாடி ஜார்ஜ் ஜோசப் ஒரு கடிதம் எழுதுவார் பெரியாருக்கு. அதைத் தொடர்ந்து பெரியார் இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்பார். சரியா? பெரியாரையும் சிறையில் அடைச்சிருவாங்க. பெரியார் சிறையில் அடைச்சோன்னா பெரியார் சும்மா இருக்க மாட்டார். அவங்க ஒய்ஃபுக்கும் தங்கச்சிக்கும் கடிதம் எழுதுவாங்க. அடுத்து இவரையும் தூக்கி உள்ளே போட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இந்த இயக்கத்தை வந்து கொண்டு போவாங்க. அதைத் தொடர்ந்து அந்த கோயிலில் சுற்றி நடக்கலாம் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா 28 கிட்டத்தட்ட 4 வருஷம் நடந்திருக்கும். பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் அது பெரிய அளவில் போகும். வேறு வழி இல்லாமல் அந்த தடை நீக்கப்பட்டிருக்கும். அதனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் வீரர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. சரியா? அதே மாதிரி இவர் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கும்போது நிதி இதெல்லாம் இவர் கையில் தான் இருக்கும். அப்போ சேரன் மாதேவி அப்படிங்கிற ஒரு குருகுல பள்ளியில் உணவு அறைக்குள்ள பாகுபாடு நிலவதை இவருக்கு தெரிய வரும். பிராமணர் பசங்களுக்கு மட்டும் சேரு மேலே உட்கார வச்சு சோறு, மற்ற பசங்களே கீழே ஓரமாக உட்கார வச்சு சோறு. இதை நடத்துறதே ஒரு தொண்டு நிறுவனம். தொண்டு நிறுவனத்தில் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார், அந்த உணவு விடுதி வந்து பார்த்திங்கன்னா யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் நடத்திருப்பார். சரியா? அவருக்கு ஃபண்டு கொடுக்கறதை இவர் நிறுத்தி வச்சுருவார். அப்புறம் தான் தெரியும் காங்கிரஸ் கமிட்டியோட நிதியுதவியில் தான் இது நடக்குது, வாவேசு தான் அதை நடத்துகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பார். குருகுலத்தில் நடைபெறும் சாதிய பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்தால் மனமுடைந்து 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை கண்டபடி ஏசிவிட்டு, மேடையிலேயே ஏசிவிட்டு வெளியே அவரோட தம்பிகளோட வந்துடுவார். ஸோ 25 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவார். சரியா? இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்காக தொடர்பு சாதனை வேணும், பத்திரிகை வேணும் அப்படின்றனால 25 தொடங்குறதுக்கு முன்னாடி 24 குடியரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சிருவார். சரியா? ஸோ முதல்ல ஆரம்பித்தது அதிகாரப்பூர்வமான சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசு 25, அதுக்கப்புறம் ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா 28, அடுத்து புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை 35, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 70களில் உண்மைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். சரியா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா குறிப்பு அப்படின்னு முதல்ல ஞாபகம் வச்சுங்க. சரியா? குறிப்பு பவி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது என்ன குறிப்புனா குடியரசு, ரிவோல்ட்டு, புரட்சி. குறிப்பு வந்துச்சா? பவி அப்படின்னா பகுத்தறிவு, விடுதலை.
ஸோ 25, 28, 33, 34, 35 இவரோட கடைசி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை அப்படிங்கிற பத்திரிகை. அது 1970களில் தொடங்கியிருப்பார். ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. ஒவ்வொரு இதழிலும் சமூக தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை வழக்கமாக கட்டுரையில் எழுதியிருப்பார். அப்போ சில புனைப்பெயர்களையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த புனைப்பெயரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரையில் எழுதியிருப்பார். இந்த சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயரில் கட்டுரை எழுதுனது யார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்திருக்கு. சரியா? ஸோ பௌத்த சமயத்தின் முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலருடன் நெருக்கமான உறவை கொண்டிருப்பார். சிங்காரவேலர் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தின் மீது முதல்ல நீதி கட்சியில் இருப்பார். அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 2 பேரும் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ 33, 34 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து ஃபாரின்லாம் போயிட்டு வரும்போது ஒரு இது ரெடி பண்ணுவார். ஒரு ஒரு அறிக்கை ரெடி பண்ணுவார். அந்த அறிக்கையை டிசைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. சரியா? அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்திருக்கும். அதனால் அங்கே அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நூல் இங்கிலீஷில் எழுதியிருப்பார். அந்த நூலை 1936 தமிழில் மொழிபெயர்த்து பதிப்பித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார். சரியா? பி.ஆர். அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதி வேணும், தனி தேர்தல் தொகுதி வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து விடுத்திருப்பார். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு சின்ன பிணக்கு ஏற்படும். அப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பக்கம் நிற்பார். சரியா? அதே மாதிரி 1937 ராஜாஜி தலைமையிலான அரசோட செயல்பாட்டை எதிர்க்கும் விதமாக இந்தி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கியிருப்பார். அதுக்கு பெரியார் பெரிய அளவில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருப்பார். இந்த போராட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவராக கொண்டு போயிருக்கும். சரியா? இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து 37 to 39 தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 39 காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் அவங்கள கேட்காமே ஈடுபடுறதுனால இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தவங்க ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 38 பெல்லாரி சிறையில் இருந்திருக்கும் போதே சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இவர் அப்போ எந்த சிறையில் இருந்திருப்பார்? பெல்லாரி சிறை. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1938. சரியா? 38 தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்தோடனே நீதி கட்சியோட டிசைனே ஃபுல்லாக மாற்றிடுவார். ஸோ நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1944 சேலம் மாநாட்டில் மாற்றிடுவார். அந்த புகழ்பெற்ற அந்த பேர் மாற்றத்துக்கான வரவை தயாரித்து முன்மொழிந்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அதற்கப்புறம் 1950 சுதந்திரம் 47 சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் 51, 52 மறுபடியும் பொது தேர்தல் வரும். பொது தேர்தலில் ராஜாஜி மறுபடியும் என்ன பண்ணுவார்? ஆட்சி கட்டில அமர்வார். அமர்ந்தோன்னா மறுபடியும் பள்ளி குழந்தைகளுக்கு தொழில் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துவார். சரியா? இவர் ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்னா அப்போ கவர்மெண்ட் கையில் பணம் இல்லைன்றதுனால நிறைய இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவார். நிறைய ஸ்கூல்களை மூடிடுவார். ஸ்கூலுக்கு கொடுக்குற பணத்தை இது பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணுவார்? தொழில் அரை நேரம் பள்ளிக்கூடம், அரை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் கல்வியில் என்ன சொல்லுவார்? அவங்களோட அப்பா அம்மாவோட தொழிலை இவங்க மறுபடியும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வர்றார். இது குலக்கல்வி திட்டத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லி ஜாதிய அடிப்படையான கல்வி முறை அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்த்து பெரிய போராட்டங்கள் நடக்கும். சரியா? இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வெடிச்சதுக்கு அப்புறம் கட்சிக்காரங்களே சேர்ந்து ராஜாஜி பதவி விட்டு போயிடுங்க, ரிசைன் பண்ணிடுங்கன்னா காங்கிரஸோட பேரை கெட்டு போயிடுன்னு சொல்லி ரிசைன் பண்ணிடுறாரு. அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை கொடுத்த காமராஜர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? முதலமைச்சராவாங்க. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்ப்பார். இதற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜியின் பதவி விதைகளுக்கு இட்டு சென்றது. அதன் விளைவாக தான் காமராஜர் என்ன பண்ணுவார்? சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பார். காமராஜருக்கு எப்பயுமே பதவி ஆசை இருந்ததில்லை, வேற வழி இல்லாமல் இருப்பார். ஸோ பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973 இயற்கை எதிர்ப்பார். அவரது உடல் சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். சரியா? இதை தான் நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். பெரியார் ஒரு பெண்ணியவாதி. சரிங்களா? பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்னும் காலம் கடந்து மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நோக்கங்கள்.
சரியா? அவரோட கருத்துக்கள். பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதியோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணியவாதி. ஒரு ஆணாதிக்க சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சித்திருக்கார். அதே மாதிரி குழந்தை திருமணமும் தேவதாசி முறையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் செய்திருப்பார். 1929 சுயமரியாதை மாநாடு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க நடந்திருக்கும்? செங்கல்பட்டுல நடந்திருக்கும். சரியா? அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியிலிருந்து பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என்று ஆணித்தரமாக வலியுறுத்தினார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரோட கருத்துக்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மணியம்மையை கல்யாணம் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய டிராபேக்காக போயிடும். சரியா? இவர் இந்த அளவுக்கு பேசிட்டு எப்படி அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு 30-32 வயசு சின்ன பொண்ணாக இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் அந்த அளவுக்கு போய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திமுக ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் அந்த மேரேஜ். சரியா? அந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட கருத்துக்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். சரியா? அதுதான் அந்த ஒரு கருத்துல தான் நிறைய பேர் மாறுபடுவாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அவர் பெண்ணியம் பத்தி பேசுனதெல்லாம் பெரிய அளவு பேசியிருப்பார். சரியா? திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. அதற்கு பதில் தான் மறுத்தவர். அவர் என்ன சொல்லுவாரு? திருமணம் செய்து கொடுக்கறதுனா பொருட்களை தான் நீங்க கொடுக்குற மாதிரி வந்துடும். பெண்களை பொருட்களாக நடத்துகிறது. அதற்கு பதிலாக திருக்குறளில் உபயோகிக்கப்பட்ட வார்த்தையான வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார். ஸோ இது கூட கேட்கலாம். சரியா? திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தையை மறுத்த பெரியார் அதற்கு பதிலாக எந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண சொன்னார்னா வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிற வேர்டு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல ஒரு குறள் வரும். சரியா? பெரியார் எழுதிய முக்கியமான நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானால். ஸோ முதல்ல இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா 1933 ரிலீஸ் ஆயிருக்கு. சரியா? அதற்கப்புறம் அவரோட சின்ன சின்ன கட்டுரைகளாக இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரைகளாக 1926 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு இதழில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 33 நூல் வடிவில் வந்திருக்கு. ஆனால் முகப்புரையோட விரிவான ஒரு விளக்க உரை முகவுரை முன்னுரையோட வழி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1942. சரியா? கேட்டாங்க அப்படின்னா 1931 போடுங்க. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரியார் சொன்ன கருத்துக்களை ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் அப்படின்னு பெரியார் நம்பினார். சரி, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 1989 அப்ப இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோட அரசு பல மாற்றங்களை விரும்பி அந்த கனவை நனவாக்கும் பொருட்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறத திருத்தி 1986 அறிமுகம் செஞ்சிச்சு. நல்லா பாத்துங்க, இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1955 இருக்கு. சரியா? அந்த 55 சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் ஏற்றிருக்கும். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரம்பரையா வருது இல்ல, பரம்பரையான சொத்துல பெண்களுக்கு பங்குண்டு. ஆனா அப்பா வந்து சொந்தமா சேர்த்து சம்பாதிச்ச சொத்துல பெண்களுக்கு பங்கு இல்லைங்கிறது தான் அந்த 1955 சட்டம். சரியா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு முதல்ல 1989 மூதாதையர் சொத்து மட்டும் இல்லாம தந்தையின் சொத்துக்களிலும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரிபாதி உண்டு அப்படின்னு சொல்லி திருத்தினது 1989. நாம் 89 திருத்தினோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்ப கொண்டு வந்துச்சுன்னா 2005. சரியா? ஸோ இந்த சட்டம் தேசிய அளவிலும் இது போன்ற அடிப்படை சட்டங்கள் இயற்றுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. ஸோ இதோட பெரியாரோட சாப்டர் ஓவர் இந்த பாடத்தில். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். சரியா? அவரை வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இரட்டைமலை சீனிவாசன் 1859 to 1945 59 எங்கே பிறகுறாருன்னா காஞ்சிபுரத்தில் பிறகுறாரு. ஜாதிய படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடிய மிகப்பெரிய தலைவர். பெரிய தலைவருங்க. இவரெல்லாம் மறந்துட்டாங்க. ஸ்கூல் புக்கில் வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படலாம். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர்ங்கிற பட்டங்கள் கொடுத்துருக்காங்க 26, 30, 36. இதெல்லாம் வெள்ளைக்காரன் கொடுத்தது அவரோட ஆற்றிய சேவைக்காக. சரியா?
இவரோட முதல் சுயசரிதை வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட சுயசரிதை ஆரம்ப காலங்களில் வந்த சுயசரிதை புத்தகங்களில் முக்கியமானது. 1939லேயே ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ இவர் பிறந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கு, மதுராந்தகம். சரியா? ஒரு வேளை அப்படி கூட கேட்கலாம். சரி, அவரை பற்றி கேள்விகள் கேட்டு கொஞ்சம் நாள் ஆகுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்திருப்பார் சின்ன வயசுல. ஏன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். சரியா? இவரோட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். சரியா? ஆரம்பத்தில் இந்த இயக்கத்துக்கு வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா பறையர் இன மகாசன சபை. சரியா? தெரிஞ்சுங்க, கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. முதல்ல 1893 பறையர் மகாஜன சபை அப்படின்னு வச்சிருப்பார். அதை தான் பின்னாடி பேர் மாற்றி ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பார். இந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்கும். பொது வீதிகள், கிணறுகள், ஆலயங்களை பயன்படுத்த உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் அந்த சமுதாய மக்கள் அனுபவித்த கொடுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி மாளாது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு பயங்கர க்ளோஸ். இவரை நடத்தி இதழ் பற்றி இங்கே கொடுக்கல. இந்த 1893லேயே வந்து பார்த்தீங்கன்னா பறையன் அப்படிங்கிற ஒரு மாத இதழையும் இவர் தொடங்கியிருப்பார். சரியா? அதே வருஷம். அதற்கப்புறம் மாத இதழ் வார இதழாக மாற்றப்பட்டிருக்கும். சரியா? அந்த இதழை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிரான ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருப்பார். சரியா? அது மட்டும் இல்லாமல் 1923 29 வரைக்கும் சென்னை மாகாண சட்டசபையின் எம்சி மெம்பர் ஆஃப் இதோட உறுப்பினராக இருந்திருப்பார். எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரியா? எம்எல்ஏன்னு சொல்கிறல அந்த எம்எல்சி அப்படிங்கிற பணியில் இவர் இருந்திருப்பார். சரியா? அது கொடுக்கல, இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா இதில் கொடுத்துருப்பேன். எப்போ? 1923 to 39 வரைக்கும். சரியா? ரொம்ப நாள் இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரின் நெருக்கமான இவர் லண்டனில் 1930-31 நடைபெற்ற முதல் 2 வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூனா ஒப்பந்தத்தில் நிறைய பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அம்பேத்கரோட இணைந்து கையெழுத்து போட்டது இவர் தான். சரியா? அம்பேத்கருக்கும் இவருக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளுக்கும் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோஸு. காந்தியடிகளை இவர் எங்கே மீட் பண்ணியிருப்பாருன்னா தென்னாப்பிரிக்காவில் மீட் பண்ணியிருப்பார். சரியா? செப்டம்பர் 18 1945 இவர் இறந்துட்டாரு. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சரியா? அதே மாதிரி நாம் அடுத்து யார் பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அம்பேத்கரெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டில் இவங்களெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கணும். சும்மா மேடையில் மட்டும் பேசக்கூடாது. இவங்களுக்கான மணி மண்டபம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எல்லா மூலையிலையும் அம்பேத்கர் நிற்பார். இரட்டைமலை சீனிவாசன் ஏன் நிற்கலன்னு தெரியல. சரியா? அடுத்து மயிலை சின்னத்தம்பி ராஜா, எம்சி ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க இவரை. சரியா? இவரோட பிறப்பு 1883 to 1963. ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர். ஆசிரியராக பணியை தொடங்கிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கு பல்வேறு பாட புத்தகங்களை எழுதியிருப்பார். நிறைய பாடல்கள், குழந்தைங்க பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா எழுதிருந்து. ஸோ எம்சி ராஜா அவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவரில் ஒருவர். அந்த 30 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல, அதில் மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்களும் ஒருவர். சரியா? அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சியில் இணைந்து பல ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னா எம்சி ராஜா. 1920-26. சரியா? சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1922 25 வரைக்கும் துணை சபாநாயகராக இருந்திருக்கிறாரு. 1926 37 வரைக்கும் டெல்லியில் இருந்த மத்திய சட்டப்பேரவையின் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட உறுப்பினராக வந்திருக்காரு. தேசிய அளவிலான நாடாளுமன்ற குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர் இவர் தான். சரியா? இவர் காங்கிரஸ் அமைச்சரவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில காலம் இருந்திருக்காரு. நீதி கட்சி மட்டும் இல்லை, ராஜாஜி அமைச்சரவையிலையும் இவர் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமர் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது. ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் அப்படிங்கிற மாதிரி
அரசு அதிகாரப்பூர்வமாக அழைக்கிறதுக்காக சில தீர்மானத்தை சட்டசபையிலே கொண்டு வந்திருப்பார். 1922 கொண்டு வந்திருப்பார். பஞ்சபர்னு அழைக்காதீங்க, ஆதி திராவிட குடிகள் நாங்கள், ஆதி ஆந்திரர் நாங்கள் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தீர்மானத்தை 1922 கொண்டு வந்திருப்பாரு. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு இது எழுதியிருப்பார். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பார். 1932 மூஞ்சே ஒப்பந்தம்னு மூஞ்சே கூட ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டிருப்பார். சரியா? இந்த மூஞ்சே ஒப்பந்தத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நிற்கும் போது கூட்டு தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில டீல் போட்டிருப்பார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தொகுதி பெறுவதற்கான ஒரு உந்துதலாக ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கும். சரியா? இவர் எழுதிய முக்கியமான புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஸ்டு ஹிந்துஸ், ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகமும், கிங் 5ஆம் ஜார்ஜ், கிங் ஜார்ஜ் 5, சரியா, 5ஆம் ஜார்ஜ் மன்னரோட வாழ்க்கை வரலாறும் இவர் கொடுத்தது. அதே மாதிரி இவருக்கும் ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்கிறாங்க. சரியா? இவர் தியாகராய நகரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேரில் MC ராஜா ரோடுன்னு ஒன்று இருக்குது. சரியா? ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2024 நடந்த தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. 22 எதுலேயோ ஒன்று கேட்டிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்னா அது யாரோட புத்தகம்னா MC ராஜா அவர்களோட புத்தகம். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். சரியா? இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப் போர் காரணமாக இருந்துச்சு. 1914 to 18 முதல் உலகப் போர் நடக்கும்போது போர் தேவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிகுண்டுகள், மருந்துகள், துணிகள், உடைகள், பஞ்சு, பிளாஸ்திரி, மருந்து, இந்த மாதிரி நிறைய வரும்போது இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது, குறிப்பாக சென்னை மாகாணத்தில். போர் முடிஞ்சோன்னா அதெல்லாம் மூடி போயிட்டாங்க. போர் முடிந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தது. எனவே அனைத்து தொழிற்சாலைகளும் என்ன பண்ணாங்க, தேவைகள் குறையும் போது ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஏஐ வந்தோடனே எல்லா மக்களையும் கொஞ்சம் வேலையை விட்டு துரத்துறாங்களா, அந்த மாதிரியான ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டது. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு உந்து சக்தியாக அமைந்தது. சரியா? சென்னை மாகாணத்தில் பிபி வாடியா, சிங்காரவேலர், திருவிகா, இவங்க 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழிலாளர் தலைவர்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோடி. சரியா? இவங்க தான் ஆரம்ப காலங்களில் முதல்ல இந்தியாவிலேயே முதலில் தொழிற்சங்கங்கள் அமைத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் தான். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன், 1918 உருவாக்கிட்டாங்க. இதற்கு அப்புறம் தான் மற்ற இடங்களில் உருவாக்கப்பட்டது. சரியா? அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. 1920 அக்டோபர் 31 பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்திருப்பாங்க. தொழிலாளர் பிரச்சனைகளில் காவல்துறை தலையீடுகளிலிருந்து பாதுகாப்பு, வேலை இல்லாதவர்களுக்கான ஒரு பதிவேட்டை பராமரித்தல், உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகை, உடல்நல காப்பீடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டடரி. ஆனால் இதற்கோசரம் அவங்களாம் போராடி தான் வாங்கியிருக்காங்க. சரியா? சென்னை மாகாண தொழில் இயக்க நடவடிக்கை ஒரு முன்னோடி அப்படின்னு யாரு? சிங்காரவேலர். சிங்காரவேலர் இல்லாமல் நீங்கள் இந்த தொழிலாளர் இயக்கங்களை உதறி தள்ளவே முடியாது. சென்னையில் தான் பிறந்திருப்பார் இவர். சரியா? சென்னை பல்கலைக்கழகத்தோட மாநில கல்லூரியில் பட்டம் பெற்று இளமை காலத்திலேயே பௌத்த தழுவிருப்பார். ஏன் ஒரு பௌத்தத்தை பரிந்துரை சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்துருந்ததுன்னா, பௌத்தத்தில் உங்களுக்கு சாதி மத அந்த இதெல்லாம் கிடையாது. இவர் பல லாங்குவேஜ் இவருக்கு தெரியும். தமிழ், ஆங்கிலம், இந்தி, உருது, பிரெஞ்சு, ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்தது மட்டும் இல்லாமல் அந்த மொழிகளில் இருந்த மிகச்சிறந்த நூட்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு. காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடிவமைத்தார். இவர் பண்ண ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1923 முதல்ல மே தினத்தை இந்தியாவில் ஏற்பாடு செய்து கொண்டாடியவர் இவர். அதனால தான் இவர் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க, முதல் பொதுவுடைமைவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொதுவுடைமை கட்சி இந்தியாவில் நிறுவப்பட்ட போது அதோட தலைமை உரையை இவர் தான் ஆற்றிருப்பார். ஸோ ஆரம்பகால தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆரம்பகால தலைவர்களே ஒரு ரொம்ப முக்கியம். சரியா? இவர் தான் வந்து தலைமை உரையை ஆற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சதி வழக்குகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, கான்பூர் சதி வழக்கில் இவரோட பெரும் இருந்திருக்கும். சரியா?
தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவதற்காக ஒரு பத்திரிகையை நடத்திருப்பார். தொழிலாளர் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்திருப்பார். இவரோட ஐடியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் 1932 ஈரோடு திட்டம் அப்படிங்கிறதையும் ஒன்று ரிலீஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் 1928 திருச்சி பொன்மலை ரயில் தொழிலாளர் போராட்டம், தென்னக ரயில்வே போராட்டம்னு சொல்லுவாங்க, திருச்சியில் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தோட முக்கியமான ஒரு சக்தி, ஊந்து சக்தி யாருன்னா இவர் தான். அதனால் இவரை கைது பண்ணி உள்ளேயும் போட்டிருப்பாங்க. சரியா? நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பார். சரியா? அறிவியல் தமிழ் அப்படிங்கிற கருத்தை முதல்ல தமிழில் வித்திட்டவர் இவர் தான். சரியா? அதே மாதிரி பௌத்தத்தை தழுவுனாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஒரு தழுவிருப்பார். அயோத்திதாசர், அம்பேத்கர், இன்னும் நிறைய பேர். இப்போ வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பௌத்தத்தை தழுவுறாங்க இல்லையா, அந்த ட்ரெண்டை செட் பண்ணதே இவர் தான். சரியா? சென்னை மெரினா பக்கத்தில் தான் அவர் பிறந்திருப்பார். அதனால மெரினா பக்கத்தில் இவருக்கு ஒரு சிலையும் உண்டு. ஸோ சிங்காரவேலர் ரொம்ப முக்கியம். சிங்காரவேலர்னு வரும்போது 1923 மே 1 தொழிலாளன், 1928 திருச்சி அல்லது தென்னக ரயில்வே போராட்டம், ஈரோடு திட்டம், தொழிலாளன் பத்திரிகை, 25 கான்பூர், சாரி கான்பூரா, கான்பூரில் அந்த இது முதல் பொதுவுடைமை மாநாட தலைமை உரை, இது எல்லாமே சிங்காரவேலர் தான். சரியா? இந்திய விடுதலைக்கு முன் மொழி போராட்டம் அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நிறைய காலங்களில் நடந்திருக்கும். சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1965 ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1937 to 39 போராட்டம் நடந்திருக்கும். சரியா? அதை பற்றி இங்கே பெருசாக கொடுக்கல, இருந்தாலும் பார்க்கலாம். பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடு. நம்மளோட அடையாளம் நம்மளோட மொழி தான். இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயைந்து நிற்பது, கூடவே கலந்து நிற்பது. தமிழ் மொழி 19ஆம் நூற்றாண்டிலும் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையை மீட்டு பெற்றது. 1800 கடைசி, 1900 ஸ்டார்டிங்கு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொழி மேலே இருந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழறிஞர்கள் வெளிக்கொண்டு வந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம், பெரியாரின் தமிழ் மொழி சீர்திருத்தம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை இயக்கம். தமிழிசை இயக்கம் அப்படின்னாவே ஆபிரகாம் பண்டிதர். சரியா? இது எல்லாமே தமிழுக்கு வலு சேர்த்தது. திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் வளர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதனுடைய கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது. ஆகம விதிப்படி கோயில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழில் செய்யப்படுவதில்லை, சமஸ்கிருத மந்திரம் தான். இன்ன வரைக்கும் நிறைய இதில் சமஸ்கிருத மந்திரம் தான். ஆனால் தமிழ்லேயும் அது மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி இசைன்னு எடுத்துட்டாவே அப்போல்லாம் என்ன பார்த்துங்க, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் மியூசிக் தான், தமிழ் மியூசிக் எதுவும் இல்லை. தமிழ் பாடல்கள் ஓரளவு இடத்தை தான் பெற்றது. அதை மீட்டு கொண்டது வந்து பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் தான். முதல்ல தமிழ் இசையை முழுமையாக கற்றாய்ந்து பழந்தமிழ் இசையை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றார். மறுபடியும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணார். ஸோ இதற்காக 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினார். அதுவே தமிழிசை இயக்கத்தின் கருவூலமானது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை மாநாடுகள் நடத்துவாங்க. சரியா? இந்த படம் பார்த்துருக்கீங்களா? இந்த அன்னியனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போது நிறைய பேர் பாட்டு பாடுறதுக்கோசரம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெண்டை கொண்டு வந்தது காரணம் இவர் தான். சரியா? இசை நிகழ்வுகளில் தமிழ் பாடல்கள் பாடுவதற்கு இந்த இயக்கம் பெரிய அளவு முக்கியத்துவம் வழங்கியது. தமிழிசையின் நிலை குறித்து ஆராய தமிழிசை மாநாடுகள் முதல்ல 1943 ஆபிரகாம் பண்டிதர் அவரோட சொந்த செலவில் நடத்தினார். சரியா? இதுதான் தமிழிசை மீட்க ஆபிரகாம் பண்டிதரின் முயற்சிகள். அடுத்து நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதியில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா? இப்போ ட்ரெண்ட் மாறி போச்சு. இப்போ வந்து நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தி வாத்தியார்னு ஊருக்கு ஒருத்தர் இருப்பார், இந்திக்கத்துக்கு அனுப்புவாங்க. சரியா? ஆனால் கட்டாய பாடமாக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரச்சனை. ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக ஆக்கலாம். சரியா? ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்து இல்லை, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதை எந்த அரசுமே ஒத்துக்காது. அந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையை திணிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே
கருதப்பட்டது. தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என பெரியார் அறிவித்தார். தேவனா நாம கத்துக்க போறோம். அப்படி தேவனா நம்ம கத்துக்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, திடீர்னு எஸ்எஸ்சி அதுலையாவது பாஸ் பண்ணி இல்லை பேங்கிங்கில் வேறு ஏதாவது பாஸ் பண்ணி வடநாட்டில் அவங்கள கொண்டு போய் வேலையில் போடுறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தேவை, நீங்களே கற்றுப்பீங்க. திணிக்கக்கூடாது, திணிக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால் இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்பு உள்ளாகும் அப்படின்னு மறைமலை அடிகள் சுட்டி காட்டியிருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்துக்கும் எதிரான ஒரு கருத்தியல் போராகவே கருதினார்கள். இந்திய எதிர்ப்புன்னு வரும்போது 2 காலகட்டங்கள் தான். 1937 ஒன்று, 65 ஒன்று. 35 37 இந்தி மொழியை கட்டாயமாக அறிமுகப்படுத்திப்பார் ராஜாஜி. 65 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. தமிழ், இங்கிலீஷ், அதோட ஹிந்தியும் கற்றுக்கணும். சரியா? இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் மத்திய அரசு கொண்டு வர சில கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் அந்த மும்மொழி கொள்கை இருக்குது. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது வேற மாதிரி இருக்குது. நீங்கள் ஹிந்தி தான் கற்றுக்கணும்ல, நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி கொண்டு வந்தாலும் நம்ம மக்கள் எதை தேர்ந்தெடுப்பாங்க? ஹிந்தி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. சரியா? அடுத்து இந்த பாடத்தோட கடைசி சாப்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இயக்கங்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் பெண்கள் வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் எனும் நோக்கத்துடன் பல பெண் இயக்கங்கள் நிறுவப்பட்டது. அவைகளில் ஒன்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா WIA, இந்திய பெண்கள் சங்கம், இந்திய பெண்கள் சங்கம், உமன்ஸ் இந்திய அசோசியேஷன். மாதர் சங்கங்களால அதுதான், அதோட ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த இயக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சான்னு தெரியல. குழந்தைங்க, பெண்கள், கிழவிகள், பெண் குழந்தைங்க 2 வயசு 3 வயசு குழந்தைங்களாம் கற்பழிக்கப்படும் போது இந்த மாதர் சங்கம் எந்த குரலும் கொடுக்காது. வேற ஏதாவது எவனாவது பாட்டு பாடிவிட்டான், படத்தில் வந்து தப்பாக காட்டிவிட்டான் தான் வரும், அவனை கடிச்சு வைக்கிறதுக்கு வரும். அதுவும் தவறு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதுக்கு அப்படிங்கிறது இவங்க மறந்துட்டாங்க இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணாங்களா இல்லை? எவ்வளோ பெண்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு பாத்ரூம் கூட போக முடியாமல் அப்போ எதிர்ந்த அரசு பாத்ரூமை பூட்டி வச்சு அவங்க போராடிட்டு இருந்தாங்க. அங்கே இருந்ததெல்லாம் பெண்கள் தானே. பெண்கள் சங்கம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. பெண்கள் சங்கம் ஆரம்பிக்கிறதோட நோக்கமே பெண்களை வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் அப்படிங்கிற நோக்கம்தான். இப்போ அது மாறி போச்சு. பெண்கள் சங்கனாவே எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா குமாரி பேபின்னு ஒரு காமெடி இருக்கும், அதுதான் ஞாபகம் வருது. சரியா? ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ பெண்கள், இந்திய பெண்கள் சங்கம் முதல்ல எங்கே உருவாச்சுன்னா இந்தியா தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு. அதுவும் அகில இந்திய பெண்கள் மாநாடு இதில் ரொம்ப முக்கியம். இந்திய பெண்கள் சங்கம் 1917 ஒரு 3-4 பேர்த்தாக உருவாக்கப்பட்டு அதில் ரொம்ப முக்கியமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோரதி ஜின ராஜதாசா, அப்புறம் மார்கரெட் கசின். சரியா? இவங்களால சென்னை அடையார் பகுதியில் தொடங்கப்பட்டது. இதன் முதல் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ் அமைப்பு எதை பற்றிலாம் பேசியிருக்கு? தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், சரியா, வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வில் பெண்களின் பங்கு. பாருங்க, தனிநபர் சுதந்திரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வில் பெண்களின் பங்கு, எல்லாத்த பற்றியும் அது பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி இந்த பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனையை கையாள்வதற்காகவே 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை கூப்பிட்டுருக்கும். ஸோ அகில இந்திய பெண்கள் சங்கம்லாம் 1917, பெண்கள் மாநாடு அப்படின்னா 1927, 10 வருஷம் கழிச்சு. சரியா? பெண்கள் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் ஒரு முக்கிய நோக்கங்களில் ஒன்று. சரியா? பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தோர் பாலின சமத்துவம், பாலின சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்தல் ஆகியவற்றுக்காக பணியாற்றுறதா சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட் தான். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம், அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஒரு இடத்தை பெண்களுக்கு இயக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. எதற்கான இடத்தை? தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு தளத்தை இந்த பெண்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் பல பேர் இருக்காங்க.
நம்ம அப்படி பொத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது. இப்போ அது மாதிரி இருந்துக்கலாம். ஆரம்பத்தில் அதோட இது வந்து பெரிய இது மாதர் சங்கம் வந்தோடு மாதர் சங்கம் வந்துன்னு பயப்படுவாங்க. சரியா? முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயரம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார், இவங்க எல்லாமே அந்த பெண்கள் இயக்கத்தில் கலந்துக்கிட்டு போராடிய முக்கியமான பெண்கள். கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவர்களாக இளம்பெண்களை இந்து கோயிலுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அதான் தேவதாசி முறைன்னு சொல்லுவாங்க. அது ஆரம்ப காலகட்டங்களில் பிராமணர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு இது. சமஸ்கிருதத்தை சொல்லிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க சிங்கிள் மதராக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். அவங்களால வளர்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு அப்படியே விட்டுருவாங்க. அந்த பொண்ணோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு சாமியை சுத்தமாக வச்சுக்கிட்டு பரதநாட்டியம் கலைகள்லாம் அப்பப்போ ஆடிக்கிட்டு சாமி பாட்டை பாடிக்கிட்டு ஒரு இதாக இருந்துக்காது. அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு ஒப்பா அப்போல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா அங்கே இருந்த பெரிய மனிதர்கள் இன்னும் சில பேர் அந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காம இச்சைக்கோசரம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை தேவதாசியாக இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கும். கோயிலுக்கு பக்கத்தில் அந்த கோயில் நிலத்தில் ஒரு வீடு இருக்கும். நைட் அங்கே தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்கிறது தான், கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறது தான். போக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு மாதிரி பண்ணிவிட்டானுங்க. கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படிங்கிற நோக்கில் அமைந்திருந்தாலும் நாளடைவில் இம்முறை பெரும் ஒழுக்கக்கேட்டிற்கும் பெண்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் இட்டு சென்றது. கோயிலுக்கோசம் நேர்ந்து விட்டீங்களா அந்த கோயில் தர்மகர்த்தா, அந்த ஊரோட பெரிய மனுஷன், சில சமயம் பூசாரிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, காமேட்சிக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் சொல்ல முடியாத துயரம் அடைஞ்சாங்க. அந்த பெண்கள் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்ந்து வர பெண்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, 10 வயசு 11 வயசு 12 வயசு சின்ன குழந்தைங்க. சரியா? இதை ஒழிப்பதற்காக சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி ரெட்டியார் என்ன பண்ணுறாங்க, அம்மையார் முதல்ல சட்டம் கொண்டு வந்தப்ப காங்கிரஸ் கட்சியில் இருந்த நிறைய பேர் அதை எதிர்த்துருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இது இந்து சமூகத்தில் இருக்கிற பழமையை வந்து பார்த்திங்கன்னா போக்குறது நீக்கம், இப்படி தான் இருந்தாகணும், அவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. சரியா? கடைசியாக இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 47 தான் ஏற்றப்பட்டது. ஆனால் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா அவங்க 1926 சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. ஸோ 1930 முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படிங்கிற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஏன் அப்போ உடனே வந்திருக்காது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ காங்கிரஸ் பிராமணர்களோட பிடியில் இருந்துச்சு. பிராமணர்கள் தான் நிறைய பேர் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் சொல்லலை, எல்லா சமூகத்திலையும் சில எச்ச நாய்கள் இருக்கும் இல்லையா, அந்த எச்ச நாய்களில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சருக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி. எது கல்ச்சருக்கு பாதிப்பு? தேவதாசி முறை வந்து இருக்கிறது கல்ச்சருக்கு, இல்லாமல் இருக்கிறது கல்ச்சருக்கு பாதிப்பான். ஸோ தேவதாசி சட்டம் எப்போ 17 வருஷம் கழிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சட்டமாகது காத்திருந்துச்சு. சரியா? இந்து கோவில் வளாகங்களில் அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவதற்கு சட்டத்திற்கு புறம்பானது என்று அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கும் சட்டப்பூர்வமான அனுமதி வழங்கியிருக்கும். மேலும் தேவதாசி முறையை உதவி செய்கிற தூண்டுவிடுகிற குற்றத்தை செய்பவருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை என்று ஆணையிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியிலேருந்து கேள்விகள் வந்திருக்கு. தேவதாசி சட்டத்தை இயற்றுவதற்கு முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஏன் இவங்க அந்தளவுக்கு இருந்தாங்கன்னா இவங்களோட அம்மா தேவதாசியாக இருந்திருப்பாங்க. இவங்களையும் தேவதாசியாக மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிருக்கும் போது இவங்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க. எப்போ? அப்பயே 100-120 வருஷத்துக்கு முன்னாடியே ஊரே எடுக்கும்போது அது நின்று ஒத்தையால் சட்டை போட்டிருப்பாங்க. சரியா? இதோட இந்த பாடம் வந்து முடியுது. சரியா? இது அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓவராலாக என்ன யார் அப்படிங்கிறத அப்படியே பார்க்க போகிறோம். சரியா? நான் சொல்ல அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. சரியா? ஸோ முதல்ல இந்த பாடம் அப்படி தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிறது தமிழோட மறுமலர்ச்சியிலேருந்து வருது. தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கும்போது 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதி 20ஆம் நூற்றாண்டோட தொடக்க பகுதியில் கல்வி கற்ற அறிஞர்கள், அது மட்டும் இல்லாமல் திராவிட மொழிகள் தமிழ் மொழியின் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமது மேன்மையை மறுபடியும் சொன்னிச்சு. அதற்கு வந்து சிகரம் வைக்கிற மாதிரி அச்சு இயந்திரத்தோட அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் அறிஞர்களுக்கு ஒளிஞ்சிருந்த மறைந்திருந்த நிறைய தமிழ் ஓலைகளை வந்து பார்த்திங்கன்னா அச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா
ஐரோப்பிய மொழிகள்லேயே ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸோ தமிழ் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் தமிழில் வந்த முதல் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 1978 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் கோவாவில் ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து முழுமையான அச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் 1709 சீகன் பால்கோ அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்டது. அதற்கப்புறம் திருக்குறள் 1818 தஞ்சை ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவரால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த மாதிரியான அச்சு இயந்திரமும் அதன் மூலமாக கிடைத்த ஊக்கத்தின் மூலம் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புனாங்க. நிறைய தமிழ் இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிருக்கு, அதை அச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனார் 1832 to 1901. இவரை தான் தமிழ் பதிப்புலகின் தலைமகன்னு சொல்லுவாங்க. இவருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கிட்டத்தட்ட 23 வருஷம் இளமையானவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா சி.வை. தாமோதரனார் தூக்கி சாப்பிட்டுருவார். ஊவேசா இல்லைன்னா நமக்கு நிறைய இலக்கியங்கள் கிடைச்சிருக்காரு. இப்போ நம்ம பேசுகிற அகநானூறு புகநானூறுலாம் நம்ம பேச முடியாது. ஸோ தமிழ் செவ்விலக்கியங்களை மீண்டும் கண்டறிந்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை தேடி தேடி பனை ஓலையில் இருந்ததை கையால் எழுதி அச்சிட்டு தமிழ் உலகிற்கு பெருமையை தேடி தந்தவர்கள் 2 பேரும். ஸோ தொல்காப்பியம், வீரசோழியம், இறைனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி இதெல்லாம் சி.வை. தாமோதரனார் அச்சிட்டு வெளியிட்டது. ஊவேசா அப்படின்னு வரும்போது 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, 50 புறப்பொரு வெண்மா மலை, மணிமேகலை, 500 பதிற்றுப்பத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம் அந்த வருஷத்துல எழுதி வச்சிங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் நடக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அவர்களால் தொடங்கப்படுது. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் செயின்ட் ஜார்ஜ், சரியா, சென்னையில் இருக்கு இல்லையா நம்மளோட தலைமைச் செயலகம், அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு ஸ்கூலை ஒன்று நிறுவுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள், ஆங்கில அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு. அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாரு, தென்னிந்திய மொழிகள் மீது ஆய்வு நடத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தென்னிந்திய மொழிகள் தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை. இவை வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய மொழி குடும்பமான சமஸ்கிருதத்திலிருந்து முழுசா வேறுபடுது அப்படிங்கிற கோட்பாடை முதல்ல உருவாக்குறாரு. அதை தொடர்ந்து ராபர்ட் கால்டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா 1856 இந்த மொழிகள் மீது ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதான் தென்னிந்திய மொழிகளின் திராவிட ஒப்பிலக்கணம் அப்படின்னு அர்த்தம். திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிறது, திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, குடகு இந்த மாதிரியான தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துக்கும் ஒரு ஒப்புமை இருக்கு. சமஸ்கிருதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை செலுத்துது. சமஸ்கிருத மொழிகள்லேருந்து இவை வரல, இதுலேருந்து தான் சமஸ்கிருதமே தோன்றி இருக்கு. அப்போ தமிழ் தான் பழமையான மொழி அப்படிங்கிற ஒரு பெரிய இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போறாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. அப்போதான் 2ஆ பிரியுது. ஆரியம் பிராமணம் அப்படின்னும் திராவிடம் தமிழ் சமத்துவம் அப்படின்னும் பிரியுது. சமஸ்கிருதம் தமிழும் ஒன்றுக்கொண்டு எதிரானது, திராவிடம் ஆரிய பண்பாட்டிற்கு எதிரானது, சமத்துவம் வேற பிராமணம் வேற அப்படிங்கிற மாதிரி 2 அடிப்படை வேறுபாடுகளாக கருத்தியல் உருவாகுது. சரியா? அதை தொடர்ந்து என்ன சொல்றாங்க, தமிழ் சமூகத்தில் ஜாதிகள் இல்லை. இதெல்லாம் இடைய காலத்துல வந்தது, சமஸ்கிருதத்திலிருந்து வந்துச்சு. தமிழ் சமூகத்தில் எல்லாருமே சமம், பாலின வேறுபாடு இல்லை, சமுதாய சாதி படிநிலைகள் இல்லைன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சமஸ்கிருதத்தாலையும் பிராமணர்களாலையும் ஆரியர்களாலையும் கொண்டு வரப்பட்டதுன்னு வாதாடுறாங்க. அதையெல்லாம் நிறுவும் பொருட்டு மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூல் எழுதுறாரு பே. சுந்தரனார் 1855 1897 இடைப்பட்ட காலத்துல. ஸோ மனோன்மணியம் எப்ப ரிலீஸ் பண்ணாருன்னா 1891 ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இதோட முக்கியமான வாழ்த்து பாடல் தான் நம்மளோட தமிழ் மொழியோட வாழ்த்து பாடல் தான் நம்மளோட கடவுள் வாழ்த்து, நீராளும் கடலோடு. அடுத்து வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமயத்திலேயே இருந்துக்கிட்டு இந்து சமய பழமை முறைகளை கேள்வி கேட்டார். சரியா? ஒரு கடவுள், ஜோதி வடிவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். அடுத்து ஆப்ரகாம் பண்டிதர் 1859 to 950 தமிழ் இசையை மீட்டு கொண்டு வந்தவர், தமிழ் இசை குறித்த நூல்களை வெளியிட்டவர். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. திருவிக்கா, பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதியார், வையாபுரி பிள்ளை, பாரதிதாசன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சிங்காரவேலர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரிதிமார் கலைஞர். இவரோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. அது சமஸ்கிருதமாக இருக்குன்னு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிட்டார். இவரோட காலம் 1870 to 1903 வரைக்கும். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார். தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக சமஸ்கிருதத்தோட தமிழ் தான் மூத்த மொழி அப்படிங்கிற மாதிரி
தமிழ் மொழி ஒரு செம்மொழின்னு முதலில் வாதாடியவர் இவர். 1901 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு செம்மொழின்னு கட்டுரை எழுதியிருப்பார். 104 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைச்சிருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை பாடத்திட்டத்திலிருந்து தூக்க போறான் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்த்தரும் இவர் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வட்டார மொழின்னு அழைக்கக்கூடாது, அது ஒரு பழமையான முதுமையான மொழி, எல்லாத்துக்கும் மூத்த மொழின்னு வாதாடி இருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் தமிழில் 16 வரி செயலை அறிமுகம் செய்திருப்பாரு. பல்வேறு நாடகங்கள் நாவல்கள் எழுதியிருப்பாரு. குறிப்பாக நாடக நூல்கள் கலாவதி லீலாவதி நாடக கலைன்னு ஒரு இது பெண் வேடம் போட்டு இவரே அந்த நாடகங்கள்லாம் நடிச்சிருப்பார். ஆனால் 33 வயசுல இறந்திருப்பார். அதற்கப்புறம் மறைமலை அடிகளோட காலம் 1876 to 1950. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் இருந்திருப்பார். மறைமலை ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூய தனித்தமிழ் இயக்கத்தோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் பிற மொழிகள் கலப்பில்லாத ஒரு பேச்சு வருது இல்லையா, அதுக்கு அச்சாரம் போட்ட இவர் தான். அதனால இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இவரோட பேரைய வேதாச்சலம் அப்படிங்கிற பெரிய மறைமலை அடிகள்னு மாத்திருப்பாரு. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகை நடத்திட்டு இருந்திருப்பாரு, வேலை செய்வாரு. அதை தொடர்ந்து ஞானசாகரம் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு. அதுவும் சமஸ்கிருத பேரு, அதற்கு அறிவு கடல்னு பேர் மாத்திருப்பாரு. சரியா? இவர் சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற பொதுநிலை கழகம்னு, இவரோட பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். சரியா? அதை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாற்றுவாங்க. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் நீலாம்பிகைன்னு தான் அழைக்கப்பட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு ஈக்குவலான தமிழ் சொற்கள் தொடங்கிய சொல்லகராதி ஒன்றை தொகுத்து வழங்கியிருப்பாங்க. சரியா? தமிழ் மறுமலர்ச்சின்னு வரும்போது இவங்க எல்லாம் முக்கியம். அடுத்து திராவிட இயக்கம் பார்க்க போகிறோம். திராவிட இயக்கம்னு வரும்போது 1909 முதல்ல பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் சங்கம் அப்படிங்கிறத சுப்பிரமணியர் புருஷோத்தம நாயுடு 2 பேரும் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதற்கப்புறம் 1912 மருத்துவரான சி நடேசனர் அப்படிங்கிறவர் முன்னெடுத்து மதராஸ் ஐக்கிய கழகம், மதராஸ் யுனைடெட் லீக்ங்கிறது ஆரம்பிப்பார். இந்த அமைப்பு பிராமணர் அல்லாத மாணவர்கள் படக்கூடிய துன்பங்களை பத்தி பேசியிருக்கும். அதன் விளைவாக 1916 இவர் என்ன பண்ணியிருப்பாரு, பிராமணர் அல்லாத மாணவர்கள் தங்குவதற்காக திராவிடர் தங்கும் விடுதின்னு ஒன்று சென்னையில் ஆரம்பிச்சிருப்பார், திருவல்லிக்கேணியில். ஸோ இதன் ஊக்கத்தை பொறுத்து 1916 நவம்பர் 20 சி நடேசனார், TM நாயர், பிட்டி தியாகராஜர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 30 பேர் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமணர் அல்லாதோரின் உரிமைகளை எடுத்து சொல்லவும் பாதுகாக்கவும், பிராமணர்கிட்ட எல்லாத்தையும் நீக்கணும், நம்மளும் எல்லாத்துக்கும் சரிசமமாக வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 டிசம்பரில் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த சங்கத்தின் கொள்கைகளை பரப்பதற்காக 3 நாளிதழ்கள் தொடங்கப்படுது, 3 இதழ்கள் தொடங்கப்படுது. தமிழ்ல திராவிடன், இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாசியா. ஏன் தெலுங்குனா அப்போ ஆந்திரா தமிழ்நாடுலாம் ஒன்றா இருந்துச்சு. சரியா? இரட்டை ஆட்சி அறிமுகம் பண்ணதுக்கு அப்புறம் 1919 அறிமுகம் பண்ணோன்னா 1920 எலெக்ஷன் வைக்கும்போது நீதி கட்சி எலெக்ஷன்ல நின்று பெருவாரியான ஓட்டுகளை பெற்று 1920 37 காங்கிரஸ் கவர்மெண்ட் வர வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது நீதி கட்சி. ஸோ இந்த ஆட்சிக்கு வந்த கேப்ல இவங்களோட செயல்பாடுகள் பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ 1920 to 23 முதல்ல சுப்பராயன் இருப்பாரு, சுப்பராயலு இருப்பாரு. அதை தொடர்ந்து பனகலரசு வருவாரு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 23 to 26 பனகலரசர் தான் இருப்பாரு. 26 நீதி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காது. ஒரு சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயன் அப்படிங்கிறவரை நிற்க வச்சு அவரு பின்னாடி இவங்க ஆட்சி செய்வாங்க. சரியா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாறி மாறி இருப்பாங்க. ஸோ 37 இது மொத்தமாக தோற்று போய் காங்கிரஸ் பெரிய அளவில் வந்துடும். ஸோ இந்த இருந்த கேப்பில் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பண்ணியிருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் பிராமணர் அல்லாதவருக்கு நிறைய இது பண்ணுவாங்க. சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்டங்களை நீக்கியிருப்பாங்க. பொது பள்ளிகளில் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் குழந்தைகள் பள்ளியில் கல்வி கற்றுக்கிறதுக்கு இருந்த தடையை நீக்கியிருப்பாங்க. இந்த பொதுக்குளத்தில் பொது தடத்தில் இதை இவங்கெல்லாம் நடக்கூடாதுங்கிற சட்டங்களை தொடச்சி எறிஞ்சிருப்பாங்க. மாணவர்களுக்காக 1923 அந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்காக 1923 தங்கும் விடுதிகளை உருவாக்கியிருப்பாங்க. நீதி கட்சியில் இருந்த சட்டமன்றம் தான் முதல்ல அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை ஆதரித்தது. 1921 தீர்மானம் கொண்டு வந்துருவாங்க. இந்த தீர்மானத்தின் விளைவாக 1926 முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார்கள் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக மாறியிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து அரசு வேலைகளில்
எல்லா மக்களுக்கும் இது பண்ணணும், பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் 2 வகுப்பு வாரி இடஒதுக்கீடு இதை கொண்டு வந்திருப்பாங்க. வகுப்பு வாரி அரசாணைகள் 1921 செப்டம்பர் 16 ஒன்று, 1922 ஆகஸ்ட் 15 ஒன்று. அதைத் தொடர்ந்து பணியாளர்கள் எல்லா இதுலேருந்து இடஒதுக்கீடு மூலமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 1924 பணியாளர் தேர்வு ஆணையத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதை அப்படியே பயன்படுத்தி தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1929 பொது பணியாளர் தேர்வு ஆணையம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனாக அப்போ கொண்டு வந்திருக்கும். இவங்க இதில் கொண்டு வந்ததில் இங்கே கொடுக்காதது வந்து பார்த்திங்கன்னா 1924 ஆந்திரா பல்கலைக்கழகமும் 29 சரியா 26 ஆந்திரா, 29 அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இவங்களோட ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கும். சரியா, அதே மாதிரி எல்லா மக்களும் கோயிலுக்குள்ளே போகணும், பிராமணர்களோட ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 26 இந்து சமய அறநிலை சட்டம் ஒன்றை இயற்றி இந்து சமய அறநிலைத்துறை ஒன்று உருவாக்குவாங்க. சரியா, அடுத்து சுயமரியாதை இயக்கம்னு வரும்போது பெரியார் அவர்களோட சுயமரியாதை என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் பெரியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. பெரியாரோட காலம் 1879 டு 79 டு 1973, 94 வயசுல தான் காலம், 96வது வயசுல தான் காலமாவார். சரியா, ஈரோட்டை சேர்ந்தவர், பெரும் செல்வந்தர். இவரோட அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடப்பர், அம்மா பேர் சின்னத்தாய் அம்மாள். சின்ன வயசுல என்னதான் வசதி இருந்தாலும் பள்ளியில் இந்த ஜாதி கொடுமைகள் பார்த்து அதனால வந்து ஒரு மாதிரி குழம்பி படிப்பு வேணான்னு விட்டுருவார். ஆனாலும் வணிகத்தில் கவனம் செலுத்திருப்பார். இளைஞராக இருந்தப்போ ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியேறி வாரணாசி போயிடுவார். அங்கே இவருக்கு நடந்த கொடுமைகள், இவர் ஒதுக்கப்பட்டதை வச்சு இந்து மதத்து மேலே இருந்த நம்பிக்கையும் பற்றும் இவருக்கு சுத்தமாக போயிடும். திரும்பி வந்து குடும்ப தொழிலை பெரிய அளவில் கொண்டு போவார். பெரிய செல்வாக்கு மிக்க நபராக வருவார். அதன் மூலமாக ஈரோடு நகரசபை தலைவராக சேர்மனாக 18 19 வரைக்கும் இருப்பார். அந்த சேர்மனாக இருந்தப்போ தான் முதல்ல குழாய் மூலமாக ஈரோடு மக்களுக்கு தண்ணி கொண்டு வந்திருப்பார். காலரா இந்த மாதிரி சமயங்களில் இறங்கி வேலை செஞ்சிருப்பார். 1923 24 இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரியா, அப்போ உள்ள இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1924 வைக்கம் போராட்டம் முன்னிருந்து நடத்தி வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேர் பெறுவார். இவர் வைக்கம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள். அதை தொடர்ந்து 25 சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருப்பார், காங்கிரஸ்லேருந்து விலகி. காரணம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட பண நிதி உதவியில் சேரன்மாதேவி குருகுலம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருப்பார். யாருன்னா வாவேஸ்வய்யர். அங்கே உணவு பரிமாற இடத்துல குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் குழந்தைங்க சேரில் உட்காந்தும் உள்ளே உட்காந்தும், பிராமணர் அல்லாத ஒடுக்கப்பட்ட மக்களோட குழந்தைகள் அந்த பள்ளிக்கு வெளியே உட்கார வச்சும் சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு சண்டை போட்டு வகுப்பாரி இடஒதுக்கீடு இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டு வெளியே வந்துடுவார். இதைத் தொடர்ந்து 25 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. சுயமரியாதை இயக்கத்தை கருத்துக்களை கொண்டு போவதுக்கோசரம் 24 தொடங்கப்பட்டு 25 அதிகாரப்பூர்வமாக குடியரசு, ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை. ஸோ குறிப்பு அப்படின்னு ஆகவச்சு சொன்னேன். 25 குடியரசு, அப்படின்னா ரிவோல்ட் 28, புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை 35, உண்மை 1970. இதில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருப்பார். அதுக்கு அவர் பயன்படுத்திய புனைப்பெயர் சித்திர புத்தன். அது மட்டும் இல்லாமல் பௌத்த சமயத்தின் முன்னோடியாக இருந்த சிங்காரவேலோட நெருக்கமான உறவை கொண்டிருப்பார். அதைத் தொடர்ந்து 1932 அவரோட ஆலோசனையின் பேரில் ஈரோடு திட்டம், தொழிலாளர்களுக்கு உரிமைகளை இது பண்ண ஒரு திட்டத்தை இது பண்ணியிருப்பார். 1936 அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிறத சாதி ஒழிப்புன்னு தமிழில் மொழிபெயர்த்து பதிப்பிச்சு ரிலீஸ் பண்ணியிருப்பார். 1937 ராஜாஜின் தலைமையிலான அரசு இந்தி மொழியை கட்டாயமாக்குறதை பொருட்டு பெரிய போராட்டத்தை நடத்தி சிறை சென்றிருப்பார். சிறையில் இருந்தப்பயே பெல்காம் சிறையில் இருந்தப்போ 1938 நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருவார். 1944 நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம்னு மாற்றிடுவார். அந்த புகழ்மிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் அண்ணா அவர்கள். அதைத் தொடர்ந்து 1952 54 ராஜாஜி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக இருக்கும்போது தொழில் கல்வியுடன் கூடிய பள்ளி கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இது பெரியார் குலக்கல்வி திட்டம், ஜாதி அடிப்பிலான கல்வி திட்டம்னு விமர்சித்து இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்த்திருப்பார். பெரியாரின் தீவிரமான எதிர்ப்பின் காரணமாக ராஜாஜி பதவி விலகிற அளவுக்கு போய் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வருவார். ஸோ 54 63 வரைக்கும் தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சியை ஐயா காமராஜர் அவர்கள் கொடுத்திருப்பார். சரியா, அடுத்து பெரியார் பெண்ணியவாதி. ஸோ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெண்ணியவாதியாக அறிமுகப்பட்டிருப்பார். குழந்தை திருமணம், குதவை திருமணத்தை எதிர்க்கிறது, விதவை திருமணத்தை ஆதரிக்கிறது, பெண்களோட மோசமான சூழ்நிலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை மாநாட்டின் முதல் மாநாடான 1929 செப்டம்பர் மாநாட்டில் அதை பற்றி பேசியிருப்பார். திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொருளாக நடத்துகிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது,
அதற்கு பதிலாக திருக்குறளில் உபயோகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சரியா? பெரியார் எழுதிய முக்கியமான புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானால் 1933 அந்த பத்திரிகை வந்திருக்கும், அந்த நூல் வந்து. ஸோ 1933 பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகம். அதைத் தொடர்ந்து பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவதை பற்றி அவர் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அவரோட கனவு 1989 தமிழக அரசு நிறைவேற்றிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1859 to 1945 வரைக்கும் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்காக போராடுறதுக்கோசரம் ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டங்களை 1926, 30, 36 இந்த மாதிரி காலகட்டங்களில் கொடுத்துருப்பாங்க. தமிழில் வெளிவந்த சுயசரிதைகளில் காலத்தில் முந்தையது இவர் 1939 ஜீவித சரித சுருக்கம் அப்படின்னு இவர் சுயசரிதை எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருப்பார், 1893 ஆதி திராவிட மகாஜனசை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பார். ஆரம்பத்தில் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பறையர் மகாஜன சபைன்னு இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் 1926 39 வரைக்கும் சென்னை மாகாண சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருப்பார். அம்பேத்கரோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அம்பேத்கரோட முதல் 2 வட்டமேசை மாநாடுகளில் அம்பேத்கரோட இணைந்து கலந்துப்பாரு. தென்னாப்பிரிக்காவில் காந்தி மீட் பண்ணுவார். 1932 பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடும் போது அம்பேத்கரோட சேர்ந்து கையெழுத்திட்டவர் இவரும். அதைத் தொடர்ந்து MC ராஜா என்று அழைக்கப்பட்ட மயிலை சின்னத்தம்பி ராஜா ஒடுக்கப்பட்ட மக்களின் முக்கியமான ஒரு தலைவர். ஆசிரியராக பணியை தொடங்கி கல்லூரி பேராசிரியராக விரிவடைஞ்சிருப்பாரு. பல்வேறு புத்தகங்களை எழுதியிருப்பார், பள்ளி புத்தகங்கள். அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி நிறுவனங்களில் ஒருவர். சென்னை மாகாண சபைக்கு ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் விருது 1920 to 26 இருந்திருப்பாரு. 28 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பார். ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. 5ஆம் சார்ஜோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பார். அடுத்து தொழிலாளர் இயக்கம்னு வரும்போது காலத்தால் முந்தைய இந்தியாவின் முதல் தொழிலாளர் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தொழிலாளர் இயக்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918 உருவாக்கியிருப்பாங்க. தொழிலாளர் சங்க தலைவர்கள் வரும்போது PP வாடியா, சிங்காரவேலர், திருவிக்கா, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து தொழிலாளர் சங்கம்னு வந்தப்பறம் சிங்காரவேலர் ரொம்ப முக்கியம். ஏன்னா 1923 மே 1 தினத்தை இந்தியாவில் முதலாக கொண்டாடி இருப்பாரு. இந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட்ல ரொம்ப செல்வாக்கான தலைவர். சரியா? தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் ரிலீஸ் பண்ணியிருப்பார். சரியா? அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு வரும்போது 1937 ஒரு போராட்டம், 65 ஒரு போராட்டம். அடுத்து தமிழிசை பற்றி அந்த மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கு விளங்கிய ட்ரை பண்ணவர் ஆப்ரகாம் பண்டிதர். 1912 தஞ்சாவூர்ல சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்னு இது பண்ணியிருப்பாரு. 1943 தன்னோட சொந்த செலவுகளை என்ன பண்ணியிருப்பாரு, தமிழிசை மாநாடுகளை நடத்திருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து பெண்கள் இயக்கங்கள்னு வரும்போது 2 பாயிண்ட். 1918 அகில இந்திய பெண்கள் சங்கம் இங்கே தான் உருவாக்கப்பட்டிருக்கும், அடையாறில். அதோட முதல் தலைவராக அன்னி பெசன்ட் இருப்பாங்க. அதை உருவாக்கியது வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், டோரத்தி, மார்கரெட் கசின். சரியா? 27 அகில இந்திய பெண்கள் மாநாடு நடைபெற்றிருக்கும். சரியா? அதற்கப்புறம் பெண்கள் விடுதலைக்காக போராடினவங்க கொடுத்திருப்பாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1930 முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் பொட்டு கட்டும் வழக்கத்திற்கு எதிரான சட்டம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அது சட்டமா 47 தான் ஆயிருக்கும். சரியா? இதோட இந்த பாடமே முடிஞ்சு. சரியா? புக் பேக்கும் பார்த்துருவோம். 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நெருங்கியவர் சீகன் பால்கு. கால்டுவெல் 1856 திராவிட ஒப்பிலக்கணம். FW எல்லிஸ்ங்கிறவர் 1800களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு, 1811 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு கல்லூரி நிறுவியிருப்பார். மீனாட்சி சுந்தரனார் ஊவேசாவோட ஆசிரியர். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன். MC ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 1928 ஒடுக்கப்பட்டோர் பேரமைப்பு. அடுத்து இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் 1918 மெட்ராஸ் தொழிலாளர் சங்கம். அடுத்து அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, பணியாளர் தேர்வாணையம் 1924. 2 பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தது, வெள்ளக்காரன் கொண்டு வந்தது 29. இங்க பாருங்க, பொது பணியாளர் தேர்வாணையம், பணியாளர் தேர்வு வாரியம். சரியா? கொடுப்பாங்க இந்த கேள்வி, அப்படியே கேட்பாங்க. சரியா? பணியாளர் நானே பாருங்க ஆணையம்னு போட்டேன். பணியாளர் தேர்வு வாரியம் 1926. பொது பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்தீங்கன்னா
1929. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்டமலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட MC ராஜா. சரியா? முதலாக அச்சேரிய மொழி ஐரோப்பிய அல்லாத மொழி தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரி உருவாக்கியவர் FW எல்லிஸ். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தைனா மறைமலை அடிகள். தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது நீதி கட்சி 1921. சரியா? சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமர் கலைன்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பார். ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1818 வெளியிடப்பட்டது. சரி. பனையோலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு இலக்கியங்களை கையெழுத்து பிரதிகளை மறைமொழி அழகர் செய்த தப்பு. உவேசாவும் சீவை தாமோதரனார் அவர்களும். ராபர்ட் கால்வெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் ஒப்புமை இல்லாத திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தவர். தொன்மையும் நிரூபித்தார் அப்படின்னா கரெக்டு தான். 1856 அந்த புக்கு எழுதியிருப்பார். சரியா? திருவிக்கா தொழிற்சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடி கரெக்டு. இப்போ ஒன்று மட்டும்தான் தப்பு, 2 மட்டும்தான் தப்பு. ஸோ இதில் ஆப்ஷனை வேறு மாதிரி கொடுத்துருக்கான். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். திருவிக்கா தொழிற்சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடி. ராபர்ட் கால்வெல் திராவிட மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிக்கிலேயே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மை. இதுவும் கரெக்டு. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்கள் கரெக்ட். ஆப்ஷன் தப்பு. சரியா? 1, 3, 4 சரி. சென்னை மாகாணத்தில் 1920 37 நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது. கரெக்டு. காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் சட்டமன்றத்தை புறக்கணித்தது. தப்பு. ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக தான், இரட்டை ஆட்சிகளாம் இல்லை. சரியா? அடுத்து திராவிடர் இல்லம் நடேசனார் 1912. தொழிலாளர் சிங்காரவேலரோட இது 1923 ஆரம்பிச்சிருப்பார். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவித சேர்க்கம் 1839 யாரு? நம்ம இரட்டைமலை சீனிவாசன். சரியா? இதோட இந்த பாடம் முடியுது. சின்ன பாடம் தான், ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். சரியா? புத்தகத்தை தெளிவாக இருங்க. அதற்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.